ചെയ്യുമാറാക. ഈ മീറ്റിംഗിലേക്ക് എന്നെ സ്വാഗതം ചെയ്ത, എന്നെ ക്ഷണിച്ച അവിടുത്തെ കർത്താവിൻ്റെ ദാസൻ പാസ്റ്റർ കുടുംബം എല്ലാവരെയും കർത്താവിൻ്റെ സ്നേഹവന്ദനം അറിയിക്കുന്നു. இந்த மீட்டிங்க்கு எனக்கு அழைப்பு தந்த தேவ ஊழியர் பவுல் பாஸ்டர் மற்றும் சபை மற்றும் உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല ഗാനങ്ങൾ ആലപിച്ചു പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യത്തെ തിരിച്ചറിഞ്ഞിരിക്കുന്ന ദൈവജനമേ, പാട്ടുപാടിയ ദേവദാസിനെയും രണ്ട് ദേവദാസന്മാരെയും എൻ്റെ സ്നേഹവന്ദനം അറിയിക്കുന്നു. நல்ல பாட்டு பாடி பரிசுத்தாவியானுடைய மகிமையில் நம்மளை நடத்தி வந்த தேவ ஊழியருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ഈ കുടിയംകുളം ദേശത്ത് ഞാൻ രണ്ടാമത്തെ തവണയാണ് വന്നിരിക്കുന്നത്. இந்த குடியங்குளம் பட்டணத்துக்கு நான் இரண்டாவது முறையாக வந்திருக்கிறேன். ഇന്ന് രാത്രിയിൽ ദൈവത്തിൻ്റെ ശബ്ദം കേൾപ്പാൻ യേശുവിൻ്റെ മുഖം അന്വേഷിച്ച് കടന്നു വന്ന ദൈവജനമേ, இந்த நாளிலும் கூட, இந்த மீட்டிங் முதல் நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ഇന്ന് രാത്രിയിൽ കർത്താവ് നിങ്ങളെ സൗഖ്യമാക്കും. ஆமென். இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். കർത്താവ് സൗഖ്യമാക്കുന്നത് നമ്മുടെ രോഗത്തെ മാത്രമല്ല, നമ്മുടെ മനസ്സിൻ്റെ ക്ഷീണാവസ്ഥയും കണ്ട് മനസ്സറിഞ്ഞ് അവൻ ഇന്ന് രാത്രിയിൽ ഏത് വിഷയത്തിന്മേലും നമുക്ക് സൗഖ്യം തരും. ஆமென். கர்த்தர் நம்முடைய வியாதியை மாத்திரமல்ல குணமாக்குவது, நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாரங்களையும் கர்த்தர் குணமாக்கி நம்மளை சௌக்கியம் பண்ணி விடுதலையோடு அனுப்புவார். ഈ കാലഘട്ടത്തിൽ, ഈ ദിവസങ്ങളിൽ നമുക്ക് പ്രാപിക്കേണ്ടുന്നത് ആ നിലവാരത്തിലുള്ള ഒരു സൗഖ്യമാകുന്നു. ஆமென். இந்த காலகட்டத்துல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ഈ കാലഘട്ടം എന്ന് പറയുന്നത്, இந்த കാലഘട്ടங்களை நாம் பார்க்கும் பொழுது വിശ്വാസത്തിന്റെ യേശു ക്രിസ്തുവിലുള്ള നമ്മുടെ സ്നേഹത്തെ തണുപ്പിക്കുന്ന ഒരു ക്ലൈമറ്റാണ് ഈ നമ്മുടെ പട്ടണങ്ങളിലും ഗ്രാമങ്ങളിലും ഒക്കെ ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. இந்த காலகட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவிடத்தில் இருக்கிற அன்பு கொஞ்சமாக தணிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. എത്ര യേശുവിനെ അറിയണമെന്ന് ശ്രമിച്ചാലും, എത്രമാത്രം യേശുവിനോട് ചേരണമെന്ന് അടുത്താലും, ആ യേശുവിൻ്റെ സ്നേഹത്തിൽ നിന്ന് നമ്മളെ തണുപ്പിക്കുന്ന കാലഘട്ടമാണിത്. நாம் எவ்வளவோ வாஞ்சித்து தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரிடத்துல போனாலும், இந்த காலகட்டத்துல தேவனோடு அன்பு கூற விடாதபடிக்கு ஏதோ சில காரியங்கள் நம்மளை ஆண்டவரிடத்திலிருந்து மாற்றி நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രിയിൽ നമുക്ക് യേശുവിൻ്റെ അടുത്തേക്ക് വരുവാൻ, യേശുവിനോട് ചേർന്നൊന്നിരിപ്പാൻ கர்த்தாவு பலம் தர நமக்கு பிரார்த்திக்கலாம். ஆமென். ஆதலால் இந்த மீட்டிங்ல ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடக்கும்படியாக, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்படியாக நாம் இந்த மீட்டிங்ல ஜெபத்தோடு இருப்போம். இயேசு நம்முடைய அடுத்து வந்தில்ல எങ്കിൽ, இயேசுப்பா நம்முடைய பக்கத்துல வரவில்லை என்றால், இயேசு நம்முடைய கூட இல்ல என்கிற, இயேசு நம்முடைய அருகாமையில் இல்லை என்றால், நம்மோடு இல்லை என்றால், நம்முடைய ஜீவிதம் ശൂന്യത നിറഞ്ഞതാണ്. நம்முடைய வாழ்க்கை என்பது வெறும் வட்ட பூஜ்யமாக இருக்கும், ஒன்றுமில்லாத அவஸ்தையாக இருக்கும். എന്നാൽ യേശു നമ്മുടെ കൂടുണ്ടെങ്കിൽ, இயேசுப்பா நம்ம கூடத்தில் இருப்பார் என்றால், യേശു നമ്മുടെ അടുത്തുണ്ടെങ്കിൽ, இயேசுப்பா நம்முடைய அருகாமையில் இருப்பார் என்றால், നമ്മുടെ ജീവിതം എത്രമാത്രം താണിരുന്നാലും, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாக கீழாக இருந்தாலும், യേശുവിന്റെ കരങ്ങളിലാണ് നാം ഇരിക്കുന്നതെങ്കിൽ, நாம் இயேசுடைய கரங்களிலே இருப்போம் என்றால், നമുക്ക് ഈ ലോകത്തിലെ കാര്യങ്ങളിൽ ഒന്നും ഒരു ചെറുതായി തോന്നത്തില്ല. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திலும் நாம் அதோடு கூட ஒத்து போக மாட்டோம். കാരണം നാം ഇരിക്കുന്നത് യേശുവിന്റെ കൈകളിലാകുന്നുവെങ്കിൽ, ஆமென். காரணம் என்னவென்றால், நாம் இயேசுடைய கரங்களில் இருப்பதினாலே കുനിഞ്ഞിരിക്കുന്നവരെ നുറുക്കുവാനാണ് കർത്താവ് നമ്മുടെ മധ്യത്തിലേക്ക് വന്നിരിക്കുന്നത്. ആമേൻ. குனிந்திருக்கிற நிலைமை, அதாவது அவன் குனிந்து நடக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை நிமிந்து நடக்கும்படியாக தான் கர்த்தர் வந்தார். ஓ ராபா ராபா
നമ്മള് പലപ്പോഴും ജീവിതത്തിന്റെ ഓട്ടത്തിനിടയില് நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தினந்தோற வாழ்க்கைக்கிடையில் നമ്മള് ക്ഷീണിച്ചു മടുത്തു പോകാറുണ്ട്. ஆமென் பல சமயங்களிலும் நாம் ஆமென் பல சோர்வுக்குள்ளாக மாறுகிறோம். നമ്മള് തളർന്നു പോകാറുണ്ട്. பல சமயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். നമ്മള് ക്ഷീണിച്ചു മടുത്തു നിന്നു പോകാറുണ്ട്. பல சமயத்திலும் நாம் தளர்ந்து போய் ஒரு சோர்ந்து போன அனுபவத்துக்குள்ளாக நாம் போகிறோம். ആ അനുഭവത്തിൽ യേശു വന്ന് നമ്മുടെ കരം പിടിച്ച ஆமென் அந்த அனுபவத்துல இயேசப்பா நம்முடைய கரங்களை பிடிக்கும் பொழுது യേശു നമ്മുടെ കരം പിടിച്ച அந்த இயேசு நம்முடைய கரங்களை பிடிக்கும் பொழுது നമ്മുടെ ക്ഷീണങ്ങൾ മാറും. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய எல்லா சோர்வுகளும் மாறும். നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ ശൂന്യത മാറും. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எம்டினஸ் ஆன நிலைமைகள் மாறும். നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ വിശാലം മാറും. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகள் மாறும். യേശു നൽകി തരുന്ന സമാധാനം നമ്മുടെ മധ്യത്തിൽ ഒഴുകും. ஆமென் இயேசு தருகிற சமாதானம் நமக்குள்ளாக கடந்து வரும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു സമാധാനം നൽകി തന്നു കഴിയുമ്പോൾ ஆமென் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும் பொழுது നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു സമാധാനം തന്നു കഴിയുമ്പോൾ நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு சமாதானத்தை தரும் ഈ பொழுது ലോകത്തിലെ കഷ്ടങ്ങൾ നമുക്ക് സാരമില്ലാതായി തീരും. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு ஒரு பெரிய காரியமாக ഈ தெரியாது. ലോകത്തിലെ ദുഃഖങ്ങൾ നമുക്ക് സന്തോഷമായി മാറും. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டமான காரியங்கள் கூட நமக்கு சந்தோஷமாக மாறும். എത്ര താഴ്ന്നവരായാലും യേശു നൽകി തരുന്ന സമാധാനം നമ്മളെ താഴ്മയിൽ നിന്ന് ഉയർത്തുന്നതായി തീരും. ஆமென் இயேசு தருகிற சமாதானம் உங்களை கீழே இருந்து உயர்த்தி மேலாக கொண்டு வருகிற சமாதானமாக ഈ இருக்கும். ദിവസങ്ങളിൽ നമുക്ക് വേണ്ടില്ലല്ലോ ആ സമാധാനത്തിൽ കൂടി നടക്കുമ്പോൾ നമുക്കൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പ് ആവശ്യമാണ്. ஆமென் இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானம் நமக்குள் வரும்பொழுது ஒரு ஆவிக்குரிய பலன் அடைந்து நாம் உயிர்த்தெழுவோம். നമ്മൾ ഉയർത്തെഴുന്നേറ്റവന്റെ കൂട്ടത്തിൽ നിൽപ്പോൾ തമ്പുരാൻ നമ്മളെ അവന്റെ കൈകളിൽ വഹിച്ചു കൊള്ളുകയാണ്. ஆமென் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நம்மை அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார். നമ്മൾ മരിച്ചവരുടെ കൂട്ടത്തിലുള്ളവരല്ല. ஆமென் நாம் மரித்து போன நிலைமையில் இருக்கிற மனிதர்களோடு இருக்கிற ஒரு கூட்டம் அல்ல. നമ്മൾ തണുത്തിരിക്കുന്ന കൂട്ടമല്ല. ஆமென் தனுப்படைந்த ஒரு தனுப்பான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அல்ல. ഓ നമ്മൾ ഇരിക്കുന്നത് ഉയർപ്പിന്റെ ദിവസങ്ങളിലായിരിക്കണം. ஆமென் நாம் இருப்பது ஆமென் உயிர்த்தெழுந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டும். നമുക്കൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പുണ്ട്. நமக்கு ஒரு ஆமென் உயிர்த்தெழுதல் உண்டு. നമുക്കൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പുണ്ട്. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. നമുക്കൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പുണ്ട്. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ആ ഉയർത്തെഴുന്നേൽപ്പ് സർവശക്തനായ യേശുവിൽ കൂടെ മാത്രമാകുന്നു. ஆமென் அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில அது இயேசுவால் மாத்திரமே முடியும். യേശുവിൽ കൂടി നമുക്കൊരു ഉയർപ്പുണ്ടെങ്കിൽ ஆமென் இயேசுவிலூടെ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுவை இருக்குமானால் ഓ നമ്മൾ താണവരല്ല. ஆம் நாம் ஒருபோதும் தாழ்ந்தவர்கள் அல்ல. ஆமென் நாம் தனித்து போனவர்கள் அல்ல. നമ്മൾ താണവരല്ല. ஆமென் நாம் தாழ்ந்தவர்கள் அல்ல. தனித்து போன நிலைமையில் இருக்கிறவர்கள் அல்ல. മറ്റുള്ളവർ നമ്മളെ നോക്കുമ്പോൾ നമ്മൾ താണവരാകും. ஒருவேளை மற்றவர்கள் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப ஆமென் தாழ்மையானவர்கள் என்று பார்க்கலாம். പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി പറയുന്നു. ஆமென் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். യേശുദാവ് ഇന്ന് രാത്രി പറയുന്നു. ஆமென் இன்று பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுகிறார். മകളെ നിന്നെ ഞാൻ ഒറ്റയ്ക്കല്ല വിട്ടേക്കുന്നത്. ஆமென் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஒற்றைக்கு தனிமையாக அல்ல நான் உன்னை விட்டது. മക്കളെ ഞാൻ നിങ്ങളെ ഒറ്റയ്ക്ക് വിടത്തില്ല. நான் உங்களை ஒருபோதும் தனிமையாக விட மாட்டேன். ഞാൻ ഒരിക്കലും നിന്നെ ഒറ്റയ്ക്ക് വിടത്തില്ല. ஒருபோது நான் உன்னை தனிமையாக விட மாட்டேன். ഞാൻ നിന്നെ ഒറ്റയ്ക്ക് വിട്ടാല് ஒருவேளை தனிமையாய் விடப்பட்டீர்கள் നീ என்றால் ഒറ്റയ്ക്കാണ് നടക്കുന്നതെങ്കില് ஒருவேளை நீங்க ஆண்டவர் இல்லாம தனிமையா நடப்பீர்கள் என்றால் ഈ ലോകത്തിലെ ചെകുത്താൻ, இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருடைய ഈ கிரியைகள் ലോകത്തിലെ ചെന്നായ്ക്കൾ, இந்த உலகத்தில் இருக்கிற அவன் சென்னாயின் அவஸ்தையில் இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள், ഈ ലോകത്തിൽ ഇരിക്കുന്ന ചെന്ന ஆமென் இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருடைய கிரியைகள் നിന്നെ കടിച്ചു കീറുമെന്ന് തമ്പുരാൻ അറിയാം. ஆமென் இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருடைய கிரியை சென்னாயை போல இருக்கிற கிரியைகள் உங்களை அழித்து விடும் என்று தேவனுக்கு தெரியும். അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രി കർത്താവ് പറയുന്നു, ஆமென் ஆதலால் இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். മക്കളെ ഞാൻ നിന്നെ ഒറ്റയ്ക്ക് വിടത്തില്ല. மகனே மகளே நான் உன்னை தனிமையாக விட மாட்டேன். മക്കളെ ഞാൻ നിന്നെ ഒറ്റയ്ക്ക് വിടത്തില്ല. மகளே நான் உன்னை தனிமையாக விட மாட்டேன். നീ അനാഥയല്ല. ஆமென் நீ அனாதை அல்ல. നീ ഒരു ഓർഫൻ അല്ല. ஆமென் நீ ஒரு ஓர்பன் அல்ல. ഓ പറ്റുപലർക്കും നീ ഓർഫൻ എന്ന്
லாசரோடு கூட இருந்த கர்த்தாவா ஆமென் மரித்த உயிர்த்தெழுதப்பட்ட லாசரோடு இருந்த கர்த்தர் ആ കർത്താവ് ഇന്ന് രാത്രി നിന്റെ കൂടെ വന്നിട്ടുണ്ട് அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட ആ இருக்கிறார் കർത്താവ് ഇന്ന് രാത്രി നമ്മുടെ മധ്യത്തിലുണ്ട് ஆமென் அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கூட்டத்தில் நம்மோடு கூட ആ இருக்கிறார் കർത്താവാണ് നിങ്ങളുടെ കെട്ടുകൾ അഴിക്കുന്നത് ஆமென் அந்த கர்த்தர் தான் உங்களுடைய எல்லா கட்டுகளையும் அவர் ஆமென் மாற்றுகிறார் ആ உடைக்கிறார் കർത്താവാണ് നിങ്ങളുടെ തലയെ ഉയർത്തുന്നത് ஆமென் அந்த கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார் ആ കർത്താവാണ് നമ്മുടെ തലയെ ഉയർത്തുന്നത് அந்த கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தலையை ആ உயர்த்துவார் കർത്താവാണ് നമ്മുടെ തലയിൽ എണ്ണ ഒഴിക്കുന്നത് அவர் தான் நம்முடைய தலையில் அபிஷேகத்தின் எண்ணெயை ஊற்றுவார் യഹോവഭക്തനായ പുരുഷൻ ആരെന്ന് ചോദിക്കുമ്പോൾ ஆமென் கர்த்தருடைய பக்தன் யார் என்று கேட்கும் பொழுது യഹോവ എന്റെ ഇടയനാകുന്നു. ஆமென் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் യഹോവ എന്റെ ഇടയനാകുന്നു. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் എന്നെ കേൾക്കുന്ന ദൈവമേ, ஆமென் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற നിങ്ങളുടെ ஜனமே ഹൃദയത്തിൽ ഒരു ഉറപ്പുണ്ടാകണം. உங்களுடைய இருதயத்துல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டும் ஒரு ஆமென் നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ഒരു ഉറപ്പുണ്ടാകണം. உங்களுடைய இருதயத்துல ஒரு ஆமென் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டும் യഹോവ എന്റെ ഇടയനാകുന്നു. ஆமென் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு ஒரு ஆமென் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் എന്റെ തല എണ്ണ കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യുന്നവൻ അവനാകുന്നുവെന്ന് என்னுடைய தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் എണ്ണയാൽ അഭിഷേകം ചെയ്യുന്ന ഒരു ദൈവഭക്തനെ സംബന്ധിച്ചിടത്തോളം ஆமென் எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு தேவ மனுஷனை பார்க்கும் பொழுது എണ്ണയാൽ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ട ഒരു മകളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ஆமென் எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு தேவ மனுஷியை பொறுத்தவரை ഒരു ദുഷ്ടനും നിങ്ങളെ തൊടുവാൻ എന്റെ ദൈവം അനുവദിക്കത്തില്ല. ஆமென் அப்படி எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனையோ தேவ மனுஷியோ எந்த சத்துரும் தொடாது. എണ്ണയാൽ അഭിഷേകം ചെയ്യണമെങ്കിൽ அவன் எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்றால் നമ്മൾ ആദ്യമേ യേശുവിനെ അറിയണം. ஆமென் அப்படி நம்ம அந்த அபிஷேகத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் முதலாவது நாம் இயேசுவை அறிய வேண்டும். നമ്മൾ യേശുവിനെ അറിയണം. நாம் இயேசுவை அறிய வேண்டும். യേശു ആരാണെന്ന് അറിയുമ്പോഴാകുന്നു இயேசு யார் என்று நமக்கு தெரியும் பொழுது യേശു ആരാണെന്ന് അറിയുമ്പോഴാകുന്നു இயேசு யார் என்று நமக்கு தெரியும் பொழுது നമ്മൾ അവന്റെ പടകിൽ കയറാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. ஆமென் நாம் அவருடைய படகிலே போவதற்காக நாம் இஷ்டப்படுவோம். യേശുദേവൻ പത്രോസിനെ കണ്ടപ്പോൾ அவன் இயேசு பேதுருவை பார்த்த பொழுது പത്രോസ് എന്ത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു? அப்பொழுது பேதுரு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். പത്രോസ് ചെയ്തുകൊണ്ടിരുന്ന ജോലി എന്ന് പറയുന്നത് നാം ഇന്ന് ചെയ്യുന്ന അതേ ജോലി പോലെ തന്നെ ഒരു വേല ഭൂമിയിലുള്ള ഒരു മുക്കുവ പ്രവർത്തനമായിരുന്നു അദ്ദേഹം നടത്തിക്കൊണ്ടിരുന്നത്. ஆமென் இயேசு பேதுருவை பார்த்த பொழுது நாம் செய்து கொண்டிருந்த ஒரு கூலி வேலை போலவே அவரும் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தார். യേശു പത്രോസിന്റെ അടുക്ക വന്നിട്ട് இயேசு பேதுருவின் அருகாமையில் வந்து ആദ്യമേ പത്രോസിനോട് ഒറ്റ ചോദ്യമേ ഉള്ളൂ. உடனே இயேசு பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். നിന്റെ പടക എനിക്ക് വിട്ടുതരാമോ? உன்னுடைய படகை எனக்கு தர முடியுமா? നിന്റെ ഹൃദയം എനിക്ക് വിട്ടുതരാമോ? உன்னுடைய இருதயத்தை எனக்கு தர முடியுமா? ഒരുപക്ഷെ ഞാനും താങ്കളും ആരാണ് ഈ കാലഘട്ടത്തിൽ ഉപജീവനത്തിന് വേണ്ടി കഷ്ടപ്പെടുന്ന ഒരു അനുഭവത്തിൽ കൂടെ കടന്നു പോകുന്നവരാ. ஒருவேளை நீங்களோ நானோ நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக மிகவும் பிரயாசப்பட்டு கஷ்டப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். നമ്മൾ വളരെ കഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്ന കാലഘട്ടമായത്. ஆமென் நாம் மிகவும் கஷ்டப்பட்டு நடக்கிற ஒரு காலகட்டமாக இது காணப்படுகிறது. നമ്മൾ പലതും ചിന്തിച്ചിരിക്കുന്ന കാലഘട്ടമാണ്. பல காரியங்களை குறித்து நாம் யோசிக்கிற ஒரு காலகட்டங்கள் இது. ഒരുപക്ഷെ പത്രോസും അങ്ങനെയായിരിക്കാം. ஒருவேளை பேதுருவும் அப்படியாகவே அவர் யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறார். ഒരുപക്ഷെ അദ്ദേഹം ചെയ്ത ജോലി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ അദ്ദേഹം ക്ഷീണിച്ചു മടുത്തിട്ട് ആമേൻ അന്ന് ഒന്നും പ്രതിഫലം കിട്ടിയില്ലെന്ന് പറഞ്ഞ് അദ്ദേഹത്തിന്റെ വല ഒന്ന് കഴുകിക്കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ஆமென் ஒருவேளை எல்லாம் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே கிடைக்கல நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி பேதுருவும் யோசித்து தன்னுடைய படகில் இருக்கிற வலைகளை கழுவி கொண்டிருந்திருப்பார். കർത്താവ് പറയുന്നു, ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், ഇന്ന് രാത്രിയിൽ എന്നെ കേൾക്കുന്ന പൈതലേ, இன்று இரவு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, നിന്റെ ജീവിതത്തിൽ ഇന്ന് രാത്രി ഒന്നും ലഭിച്ചില്ല എങ്കിലും அவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பெருசா கிடைக்காவிட்டாலும் നീ നാളെ കുറിച്ച് ചിന്തിച്ച് ആകലപ്പെട്ടിരിക്കുകയാണെങ്കിലും ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்குமோ பல காரியங்களை குறித்து நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் കർത്താവ് പറയുക, அவன் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், നിന്റെ പടക എനിക്കത് വിട്ടുതരാമോ? உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகை ஆண்டவருக்கு வேண்டி ஒன்று கொடுக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார்.
ஜெபிக்கிறார். ഒരു പക്ഷേ പത്രോസിനെ യേശുവിനെ ആ സമയത്ത് അറിഞ്ഞില്ലെന്ന് വരാം. ஒருவேளை இயேசு அப்படி கேட்கும்போது பேதுருக்கு இயேசுவை பத்தி பெருசா தெரியாம இருந்திருக்கலாம். ഒരു പക്ഷേ യേശുവിനെ പത്രോസിനെ അന്ന് അറിഞ്ഞില്ലെന്ന് വരാം. ஒருவேளை அந்த சமயத்துல பேதுருக்கு இயேசு யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். എന്നാൽ യേശു പത്രോസിനെ അറിഞ്ഞു. ஆமென். ஆனால் இயேசுவோ பேதுருவை அறிந்திருந்தார். ഇന്ന് രാത്രി ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്ന സഹോദര സഹോദരി, ஆமென். இன்று இரவு இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, യേശുവിന്റെ വലിപ്പം ചിലപ്പോൾ നിനക്ക് ഇന്ന് രാത്രി അറിഞ്ഞില്ലെന്ന് വരാം. ஒருவேளை இயேசுவை பத்தி பெருசா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். പക്ഷേ യേശു നിന്നെ അറിയുന്നു. ஆனால் இயேசுவோ நீங்கள் யார் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். യേശു താങ്കളെ അറിയുന്നു. இயேசு உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். യേശു താങ്കളെ അറിയുന്നു. இயேசு உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். ആ യേശു എന്ന് പറയാണ്, அந்த പടക് എനിക്കൊന്ന് വിട്ടു തരാമോ? அந்த இயேசு உங்களுடைய அருகாமையில் வந்து கேட்கிறார், மகனே மகளே, உன்னுடைய படகை எனக்காக விட்டு தர முடியுமா என்று. പടക് എനിക്കൊന്ന് വിട്ടു തരാമോ? உன்னுடைய படகை எனக்கு விட்டு கொடுக்க முடியுமா என்று இயேசு கேட்கிறார். ആ പടക് വിട്ടു കൊടുത്തപ്പോ அவன் அந்த படகு பேதுரு விட்டு கொடுத்த போது ആ പടകിനകത്ത് യേശു ഒന്ന് കയറിയപ്പോ அந்த படகுல இயேசு ஒன்று வந்த பொழுது എല്ലാം വിട്ടൊഴിഞ്ഞ യേശുവിന്റെ കൂടിയ പത്രോസ്, ஆமென், அந்த படகுல இயேசு வந்த பொழுது அவர் எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார். പത്രോസിന്റെ ജീവിത യാത്രയില്, ஆமென், பேதுருடைய வாழ்க்கையிலே അവസാന നിമിഷത്തിൽ എത്രമാത്രം സമൃദ്ധി പത്രോസിനുണ്ടായി. ஆமென், கடைசி சூழ்நிலை வர அவர் எவ்வளவு சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்தார். ദിവസം നാം പഠിക്കുമ്പോ, ஆமென், நாம் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, യേശുവിനെ കുറിച്ച് നാം അറിയുമ്പോ, இயேசுவை குறித்து நாம் படிக்கும் பொழுது, അവൻ നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് കടന്നു വരുമ്പോ, இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது എന്തെല്ലാം ഉയർച്ചയിൽ കൂടിയായിരുന്നു നാം കടന്നു പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഇപ്പം വരെയും. ஆமென், இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாற்றம், எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. പത്രോസിന്റെ ജീവിതത്തിലും അങ്ങനെ ഉണ്ടാകുന്നു. ஆமென், அப்படிதான் பேதுருடைய வாழ்க்கையில உண்டானது. കുറ്റം പറച്ചിലുണ്ടായിട്ടുണ്ട്. ஆமென், பேதுருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தது. തള്ളി പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஆமென், பேதுரு இயேசுவை, ஆமென், இயேசுவை குறித்து சொன்னார். 3 தடவை காட்டி கொடுத்தார். സംശയം ഉണ്ടായിട്ടുണ്ട്. ஆமென், இயேசுவை குறித்து அவருக்கு பெரிய டவுட் எல்லாம் உண்டாயிருந்தது. പക്ഷെങ്കിൽ ஆனாலும் എല്ലാം അതിജീവിച്ച്, ஆமென், எல்லாத்தையும் அவர், ஆமென், அதற்கு மேலாக வெற்றி பெற்று, അതിജീവിച്ച് ஆமென், அவர் அதில் வெற்றி பெற்று പത്രോസ് അവസാന കാലഘട്ടത്തിൽ കർത്താവിന്റെ കൂടെ തന്നെ നിന്നു. ஆமென், அந்த கடைசி சூழ்நிலை வர அவர் கர்த்தருக்கு வேண்டி நின்றார். അതുപോലെ ഇന്ന് രാത്രിയില്ല, ஆமென், அதுபோல இன்று இரவும் നീ വേദനിച്ചാൽ നടക്കുന്നെങ്കിലും, ஆமென், ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட, ஆமென், கஷ்டமான சூழ்நிலை நடப்பீர்கள் என்றால், നീ വേദനിച്ചാൽ നടക്കുന്നതെങ്കിലും, ஆமென், நீங்க வேதனையோடு பாரத்தோடு நடப்பீர்கள் என்றாலும் കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் சொல்லுகிறார், ഞാൻ നിന്നെ സമൃദ്ധിയിലേക്ക് തന്നെ നടത്തും. நான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவேன். ഒരു പക്ഷേ നീ വെള്ളത്തിൽ കൂടെ നടക്കാൻ സംശയിച്ചിരിക്കുക. ஆமென், ஒருவேளை, ஆமென், ஆமென், தண்ணீர்ல நடக்கிற ஒரு அனுபவம் போல வந்தாலும், നീ വെള്ളത്തിൽ കൂടി നടക്കാൻ സംശയിച്ചിരിക്കുക. ஆமென், பேதுரு, ஆமென், தண்ணீர்ல நடப்பதற்கு, ஆமென், டவுட் ஆனது போல நீங்களும் அப்படிப்பட்ட டவுட்டுக்குள்ள வந்தாலும், നാളത്തെ കുറിച്ച് ചിന്തിച്ച് നാളെ നടക്കുമോ എന്ന് പറഞ്ഞ് സംശയിച്ചിരിക്കുക. ஆமென், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடக்குமோ என்று நீங்க பல காரியங்களை குறித்து சந்தேகித்து இருந்தாலும், എന്റെ കുഞ്ഞിന്റെ കാര്യം നാളെ എന്താകും, என்னுடைய மகளுடைய காரியம் நாளைக்கு எப்படி மாறும், എന്റെ ഭാവി എന്താകും, என்னுடைய எதிர்காலம் எப்படியாக மாறும், എന്റെ നാളത്തെ അവസ്ഥ എന്താകും, நாளைக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி மாறும், ചിന്തിച്ചിരിക്കുന്ന ജീവിതമേ, ஆமென், இப்படி நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், പ്രയാസപ്പെട്ടിരിക്കുന്ന ജീവിതമേ, ஆமென், அப்படி நீங்க கலங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் கூறுகிறார், നീ പ്രയാസപ്പെടുന്നിടത്താ ഞാൻ ഇറങ്ങി വരുന്നത്. ஆமென், நீ கஷ்டப்படுகிற சூழ்நிலையில தான் நான் இறங்கி வருவேன். നീ കഷ്ടപ്പെടുന്നത് കാണുന്നത് കൊണ്ടാണ് നിന്റെ അടുത്ത് കർത്താവ് വരുന്നത്. நீங்க கஷ்டப்பட்டதை பார்த்ததுனாலதான் கர்த்தர் உலகத்துல கடந்து നീ வருகிறார். യേശുവിനെ നിന്റെ പടം വിട്ടുകൊടുത്തപ്പോ തന്നെ, ஆமென், நீங்க, ஆமென், அப்படி உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு வேண்டி விட்டு கொடுத்த பொழுது കർത്താവ് നിന്റെ സകലതും അറിയുന്നതാ. ஆமென், நீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கிறார், அறிகிறார். നിന്റെ ഭാവി, உங்களுடைய எதிர்காலம், നീ എങ്ങനായി തീരണം, நீங்க எப்படி மாற வேண்டும், നീ ആരുടെയൊക്കെ കൂടെ പോകണം,
உங்களுடைய கனெக்ஷன் யாரு கூட நீங்க നീ நடக்க ഏതൊക്കെ വിഷയങ്ങൾ പഠിക്കണം, நீங்க எந்தெந்த காரியங்கள் படிக்க வேண்டும், നിനക്ക് എന്തൊക്കെ ചെയ്യണമെന്നുള്ളത് പോലും நீங்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று കർത്താവ് അറിഞ്ഞാ ചെയ്യുന്നു. எல்லாம் கர்த்தர் பார்த்து தான் செய்கிறார். അല്ലെങ്കിൽ വചനം ഇങ്ങനെ പറയത്തില്ലായിരുന്നു. அவன் அப்ப இல்லை என்றால் வசனம் இப்படியாக சொல்லாது. നിന്റെ തലയിലെ ഒരു മുടി പോലും ഞാൻ എണ്ണിയിരിക്കുകയാണ്. உங்களுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வசனம் തലയിലെ ഒരു മുടി പോലും കർത്താവ് എണ്ണിയിരിക്കുകയാണ്. உங்களுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். അതുകൊണ്ട് എന്തിനാ നീ വിഷാദിച്ചിരിക്കുന്നത്? அதனால எதற்கு இன்றைக்கு நீங்க கவலையோடு இருக்கிறீர்கள்? എന്തിനാ നീ വിഷാദിച്ചിരിക്കുന്നത്? எதற்காக நீங்க கவலையோடு இருக்கிறீர்கள்? കർത്താവിന്റെ വചനം നമ്മളെ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு കർത്താവിന്റെ വചനം നമ്മളെ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு உணர்வை கொண்டு வருகிறது. ആര് കുനിഞ്ഞിരുന്നാലും, அவன் யாரும் அவன் குனிந்த அவஸ்தையில போனாலும், ആര് കുനിഞ്ഞിരുന്നാലും, அவன் யாரு குனிந்த ஒரு அவஸ்தை, കൂനിയായ ഒരു സ്ത്രീയെ കുറിച്ച് നമ്മൾ വചനം പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. அவன் ஒரு கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வேதவசனத்துல வாசிக்க முடியும். വചനം പഠിപ്പിക്കുന്നു. அவன் வசனம் சொல்லுகிறது, അവൾ കൂനിയായിരുന്നത് അവരുടെ ജീവിതത്തിന്റെ എല്ലാ അവസ്ഥയിലും. அவன் கூனியாக இருந்த தன்னுடைய முழு வாழ்க்கையிலும். പക്ഷേ കർത്താവ്, ஆனால் கர்த்தர் ஏசப்பா அவளை குனிவு கண்டு. இவள் அப்படி கூனியான நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசு அவளை கண்டு அவரிடத்துல வந்தார். അവിടെ പോരായ്മ കണ്ടു. அவளுடைய எல்லா கஷ்டங்களையும் இயேசு பார்த்தார். മറ്റുള്ളവർ നോക്കുമ്പോൾ, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, കർത്താവ് ഇന്ന് രാത്രി നിങ്ങളോട് സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് കേട്ടോ. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். കർത്താവ് താങ്കളോടായിരുന്നു സംസാരിക്കുന്നത്. இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். മറ്റുള്ളവർ നോക്കുമ്പോൾ, மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது നിന്റെ അവസ്ഥ കൂനുള്ളതാ. உங்களுடைய அவஸ்தை ஒரு கூனின நிலைமை, அதாவது கூனி நடக்கிற ஒரு அவஸ்தையாக இருக்கிறது. മറ്റുള്ളവർ നോക്കി പറഞ്ഞു പറഞ്ഞു നിന്നെ ഒരു കൂനിയാക്കി. மற்றவர்கள் உங்களுடைய குறைவுகளை சொல்லி 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 உங்களை ஒரு கூனி அவஸ்தையில, நீங்க நிமிர்ந்து நடக்காத அவஸ்தையில அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். എന്നാ കർത്താവ് പറയുന്നു, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், രാത്രി നിന്റെ കൂനിനെ നിവർത്താനാണ് ഞാൻ ഇവിടെ വന്നത്. இன்று இரவு இந்த கூனமான நிலைமையை மாற்றி உங்களை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் செய்ய போகிறார். നിന്റെ കൂന് മാറ്റാൻ അന്ന് രാത്രി ഞാൻ ഇവിടെ വന്നതാണ്. கூனமான அவஸ்தையை மாற்றி நிமிர்ந்து நிற்க கர்த்தர் செய்ய போகிறார். നിന്റെ പ്രയാസം മാറ്റാൻ അന്ന് രാത്രി ഞാൻ ഇവിടെ വന്നതാണ്. உங்களுடைய கஷ்டங்களை மாற்றும்படியாக தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவர்களை നിന്റെ പ്രയാസം നിന്റെ കണ്ണുനീര് തുടയ്ക്കാനാണ് ഞാൻ ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாகவே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர்களை பார்த்து ഈ சொல்லுகிறார், ലോകത്തിലെ വേറൊരാൾക്കും നിന്റെ കണ്ണുനീർ തുടയ്ക്കാൻ പറ്റത്തില്ല. இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாது. இயேசுவால் மாத்திரமே முடியும். നിന്റെ അപ്പനോ അമ്മയ്ക്കോ നിന്റെ കണ്ണുനീർ തുടയ്ക്കാൻ പറ്റത്തില്ല. ஒருவேளை உங்க அப்பாக்கோ உங்களுடைய அம்மாக்கோ சகோதர சகோதரிக்கோ உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாது. നിന്റെ കണ്ണുനീർ തുടയ്ക്കണമെങ്കിൽ അരുമനാഥനായ യേശുവിന് മാത്രമേ സാധിക്കൂ. உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்றால் அது அருமநாதனாகிய இயேசுவுக்கு மாத்திரமே முடியும். ആ യേശു കണ്ണുനീർ തുടച്ചാൽ, அந்த இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ആ യേശു നിന്റെ കണ്ണിൽ നിന്നൊഴുകുന്ന കണ്ണുനീർ തുടച്ചാൽ, இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைப்பாரா என்றால் അത് ജനജനാകമായി മാറും. அது ஒரு பெரிய சாட்சியாக അത് വലിയ ജനതടാകമായി മാറും. അതൊരു பெரிய ஆசீர்வாதமாக, பெரிய சமாதானத்தின் நதியாக, അത് സമാധാനമായി തന്നെ നിന്റെ ഭവനത്തിൽ ഒഴുകും. அது ஒரு சமாதானத்தின் நதியாக உங்களுடைய குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில், അതൊരു സമാധാന നദിയായി നിന്റെ ഭവനത്തിൽ ഒഴുകും. அது ஒரு சமாதானத்தின் நதியாக உங்களுடைய குடும்பத்துல ஒழுகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். അത് വരച്ച മാറ്റും. அது எல்லா ட்ரைனஸையும் மாற்றுகிறது. അതെല്ലാം വിശാലവും മാറ്റും. அது எல்லா கவலைகளையும் மாற்றுகிறது. അത് ഉദ്യാനമായി തീർക്കും. அது உங்களை உன்னதங்களில் கொண்டு வரும். ഉദ്യാനമാക്കി തീർക്കും. அது நல்ல வேலையாக மாற்றி தீர்க்கும். അത് നല്ല വിത്ത് ഉണ്ടാകുന്ന മണ്ണായി തീർക്കും. நல்ல உங்களுடைய வாழ்க்கை இருதை என்கிற மண்ணில அவர் வித்தை போட்ட வளர்ந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து அது உங்களுடைய இருதயத்தில் தெய்வீக சமாதானத்தை கொண்டு வரும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എന്റെ മലയാള ഭാഷ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകത്തില്ല. എന്റെ ലാംഗ്വേജ് പലപ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ലേലും എന്റെ സഹോദരൻ തമിഴിൽ പേഴ്സുന്നത് നിങ്ങൾക്ക് തിരിയും. അല്പം വ്യത്യാസം ഉണ്ടായാലും യേശു
അതറിയുന്നു. യേശു റോബോ സറബന വിരഹസര ധനപ്രൗഢവ ദുണവാരവനം ശങ്കര പ്രൗഢവദടവ. യേശു പറയുന്നു, യേശു പറയുന്നു, നിന്റെ ഭവനത്തിനകത്ത് തന്നെ ഇപ്പോൾ തന്നെ ആത്മാവിന്റെ ശക്തി നിന്റെ ഭവനത്തിൽ വെളിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുക. നിന്റെ ഭവനത്തിന്റെ ഉള്ളിൽ വ്യാപരിക്കുന്ന സകല പൈശാചിക കോട്ടകളോ, സകല പൈശാചിക മുഖങ്ങളോ, സകല പൈശാചിക രോഗങ്ങളോ യേശു അടർത്തി മാറ്റുകയോ. ஆமென். இப்பொழுதே உடைய வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அங்க இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் கர்த்தர் எடுத்து மாற்றி ஒரு தெய்வீக விடுதலை அனுப்புகிறார். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், ഞാൻ നിന്റെ തല ഉയർത്തുന്നവനാ. ஆமென். நான் உடைய தலையை உயர்த்துவேன். നീ എന്റെ പാറയുടെ കീഴിൽ ഒളിക്കാനാ പറയുന്നത്. ஆமென். நீ என்னுடைய செட்டைகளின் கீழாக வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். പലപ്പോഴും ஆமென். பல சமயங்களிலே ശക്കീനയുടെ കീഴിൽ ഒളിക്കാൻ ശ്രമിക്കുന്ന നിന്നെ, ஆமென், சத்துருக்கு கீழாக போக நினைக்கிற ஆமென், ஒளிந்து போக நினைக்கிற உங்களை ശത്രുവിന്റെ യേശുവിന്റെ തേജസ്സിന് മുമ്പിൽ നിൽക്കാൻ ആഗ്രഹിക്കുന്ന നിന്നെ, ஆமென், பல சமயங்களிலும் கர்த்தருடைய அந்த செட்டைகளுக்குள்ளாக வர நினைக்கிற உங்களை തട്ടിക്കൊണ്ടുപോകാൻ, ஆமென், உங்களை கடத்தி கொண்டு போகும்படியாக, നിന്നെ ഇല്ലാതാക്കാൻ உங்களை இல்லாமல் ஆக்கும்படியாக ശത്രു ശ്രമിക്കുമ്പോ, ஆமென், பிசாசு நினைக்கும் பொழுது ഒറ്റ ഒന്ന് ചെയ്താൽ മതി. ஆமென், நீங்க ஒரு காரியம் மாத்திரம் செய்தா போதும். നീ അവന്റെ മാറിൽ അടയാൻ ശ്രമിക്കും. ஆமென், நீங்கள் அவருடைய மார்போடு சேர்ந்திருந்தால் போதும். നീ അവന്റെ മാറോട് അടയാൻ ശ്രമിക്കും. ஆமென், நீங்க அவருடைய மார்போடு சேர்ந்திருக்க, ആമേൻ, നീ അവനോട് അണയാൻ ആഗ്രഹിച്ചാൽ, ஆமென், நீங்க அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது അവൻ നിന്നോട് അടുത്തു വരും. ஆமென், நீங்க அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர் உங்களிடத்தில் வருவார். പ്രവാചക പുസ്തകത്തിൽ ഇപ്രകാരമാണ് പറയുന്നത്. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாக கூறுகிறது, നിങ്ങൾ അവനോട് അടുത്തു വരാൻ ശ്രമിക്കുക. நீங்க அவரிடத்துல கடந்து வர ஆமென் ஆசைப்ப விரும்புங்கள். അവൻ നിന്നോട് കൂടെ ഇരിക്കും. ஆமென், நீங்க அவரிடத்துல வர வேண்டும் അവൻ என்று விரும்பும் നിന്നോട് பொழுது அவர் കൂടെ உங்களிடத்தில் തന്നെ இருப்பார். ഇരിക്കും. அவர் உங்களோடு கூட இருப்பார். ഈ രാത്രി കർത്താവ് പറയുന്നു, இந்த இரவு கர்த்தர் உங்களோடு கூறுகிறார். കർത്താവ് പറയുന്നു, இந்த இரவு கர்த்தர் உங்களோடு கூறுகிறார், ഞാൻ നിന്റെ അടുത്ത് വന്നത് എന്തിനാണെന്ന് അറിയാമോ? நான் உங்களிடத்திலிருந்து வந்தது எதற்கென்று தெரியுமா? എന്റെ ശബ്ദം നിന്നെ കേൾപ്പിക്കുന്നത് എന്തിനാണെന്ന് അറിയാമോ? என்னுடைய சத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுக்கிறது என்னவென்று தெரியுமா? നിനക്കൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പുണ്ട്. ஆமென், உங்களுக்கு ஒரு உயர்த்தெழுதல் இருக்கிறது. നിനക്കൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പുണ്ട്. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உயர்த்தெழுதல் இருக்கிறது. നീ എന്നും കല്ലറയ്ക്കുള്ളിൽ കിടക്കേണ്ടുന്നവനല്ല. ஆமென், நீங்கள் எப்பொழுதும் ஒரு மரித்த நிலைமையில் கல்லறைக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. അല്ലയോ മറിയേ, ஆமென், அப்படி அல்ல மரியே. അല്ലയോ മാർത്തേ, ஆமென், மார்த்தே. അല്ലയോ മാർത്തേ, ஆமென், அல்லே மார்த்தே. നീ എന്നും കല്ലറയ്ക്കുള്ളിൽ, നിന്റെ സഹോദരൻ എന്നും കല്ലറയ്ക്കുള്ളിൽ കിടക്കത്തില്ല. ஆமென், கர்த்தர் மார்த்தா மரியை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரன் என்றைக்குமே இன்னல்ல கல்லறைக்குள்ளாக இருக்க வேண்டியவன் அல்ல. അവനെ ഞാൻ പുറത്തു കൊണ്ടുവരും. நான் அவனை வெளியில கொண்டு வருவேன் என்று. അവനെ ഞാൻ പുറത്തു കൊണ്ടുവരും. அவனை நான் வெளியில கொண்டு வருவேன் என்று. പെട്ടെന്ന് മാതാവേ, ஆமென், ஒருவேளை அப்படிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை யாரை நினைச்சு நீங்கள் சங்கடப்படுவீர்கள் என்றால், കരയുന്ന മാതാവേ, அந்த சூழ்நிலையிலிருந்து அழுது கொண்டிருக்கிற കരയുന്ന സഹോദരാ, ஆமென், சகோதரனே, அப்படி அந்த சூழ்நிலையில் அழுகிற சகோதரனே, നിന്റെ സഹോദരനെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോവാ. ஆமென், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரியை கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வர போகிறார். ഓ, നിന്റെ സഹോദരനെ കർത്താവ് പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോവുകയാ. சகோதரன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியில പാപത്തിന്റെ കൊടിക്കീഴിൽ ചങ്ങലയാൽ ബന്ധിക്കപ്പെട്ട നിന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ ഞാൻ പുറത്തു കൊണ്ടുവരും. ஆமென், பாவத்தின் சூழ்நிலையில சங்கிலில் அகப்பட்டிருக்கிற, பாவத்தோடு இருக்கிற அப்படிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளோ சகோதரிகள் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர போகிறார். അവനെ പുറത്തു കൊണ്ടുവരും. ஆமென், நான் அவர்களை வெளியில கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். അല്ലയോ മാർത്തേ, ஆமென், மாத்தாவே, நான் அப்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். നീ കുനിഞ്ഞിരിക്കണ്ട. ஆமென், நீ குனிந்த அவஸ்தையில் இருக்க வேண்டாம். നീ കണ്ണുനീരൊഴുക്കിയത് ഞാൻ കണ്ടു. ஆமென், நீ அழுது கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன் என்று നിന്റെ ஆண்டவர் പ്രയാസം ഞാൻ കണ്ടു. ஆமென், உன்னுடைய கலக்கத்தை நான் பார்த்தேன். ഞാൻ പുറത്തു കൊണ്ടുവരും. நான் உன்னை ஆமென் வெளியில கொண்டு வருவேன். இந்த ഞാൻ പുറത്തു சூழ்நிலையிலிருந்து കൊണ്ടുവരും. ஆமென், நான் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை கொண்டு ഏത് வருவேன். അവസ്ഥയായിരുന്നാലും ഞാൻ പുറത്തു കൊണ്ടുവരും. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் நான் வெளியில கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ഒരുപക്ഷെ നാളത്തെ പ്രതീക്ഷയ്ക്കൊത്തവണ്ണം വളരാൻ കഴിയാതെ നീ നിന്റെ വീടിനുള്ളിൽ കുനിഞ്ഞിരിക്കുന്നെങ്കിൽ കർത്താവ് പറയുന്നു, ഞാൻ
നിന്നെ പുറത്തു കൊണ്ടുവരും. ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன ஏது என்று நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் என்றாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த தலை குனிவிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். ஹalleluya. പഠിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങളെ, ஆமென். படிக்கிற ஆமென் குழந்தைகளே, பிள்ளைகளே, പഠിക്കുന്ന വിദ്യാഭ്യാസത്തിലായിരിക്കുന്ന തലമുറകളെ, ஆமென் படித்துக் கொண்டிருக்கிற ஆமென் தலைமுறைகளே, ഒരുപക്ഷെ നിങ്ങൾക്ക് പരിജ്ഞാനത്തിനൊത്തവണ്ണം വളരാനുള്ള ബുദ്ധിയിലായിരിക്കും. ஆமென். ஒருவேளை ஆமென் அந்த நிலைமைக்கு உங்களால படிச்சு மேல வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார், നിന്നെ പുറത്തു കൊണ്ടുവരും. நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். அந்த சூழ்நிலையில் ഞാൻ നിന്റെ തലമുറകളെ ഉയർത്തും. நான் உன்னுடைய தலைமுறைகளை உயர்த்துவேன். ഞാൻ നിന്റെ തലമുറകളെ ഉയർത്തും. நான் உன்னுடைய தலைமுறைகளை உயர்த்துவேன். 90 സങ്കീർത്തന ഇപ്രകാരമെന്ന് പറയുന്നത് 90 சங்கீதத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக ஆமென் 16 வசனத்துல ഇപ്രകാരം പറയുന്നു, இப்படியாக சொல்லுகிறது, ഞാൻ എന്റെ ദാസന്മാർക്കോ ஆமென் நான் என்னுடைய ஊழியக்காரருக்கோ അവർക്ക് മഹത്വം കൊടുക്കും. ஆமென் அவர்களை நான் உயர்த்துவேன். அந்த 90 സങ്കീർത്തനം ഒന്ന് വായിച്ചേ. 90:16 உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. നിന്റെ ദാസന്മാർക്ക് നിന്റെ പ്രവൃത്തി അവരുടെ മക്കൾക്ക് നിന്റെ മഹത്വവും വെളിപ്പെട്ടുമാറാകട്ടെ. വെളിപ്പെട്ടുമാറാകട്ടെ. വെളിപ്പെട്ടുമാറാകട്ടെ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു പ്രഖ്യാപനമാണ്. ഒരു വെളിപ്പെടുക എന്നുള്ളത് ഒരു പ്രഖ്യാപനം. നിന്റെ മുമ്പിൽ അത് വെളിപ്പെടട്ടെ. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு ஆணை அப்படியே மக்களுடைய முன்பில் அது வெளிப்பட்டு வருമെന്ന്. ஆமென். அது உங்களுடைய தலைமுறைகளுக்கு முன்பாக அது வெளிப்பட்டு வரும். നിന്റെ മുമ്പിൽ അത് വെളിപ്പെട്ട് വരുമെന്ന്. உங்களுக்கு முன்பாக அந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு வரும். തന്റെ മക്കൾക്ക് അവൻ വാരി വിതറി കൊടുക്കുമെന്നാ പറഞ്ഞത്. ஆமென். அது உங்களுடைய தலைமுறைகளுக்கு வெளிப்பட்டு கர்த்தர் வாரி கோரி தருவார். തന്റെ തലമുറകൾക്ക് അവൻ വാരി കോരി കൊടുക്കും. ஆமென். உங்களுடைய தலைமுறைகளுக்கு அவர் வாரி கோரி தருவார். നീ ഒന്ന് ചിന്തിച്ചാ മതി. நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் யோசிக்க வேண்டும். നിന്റെ പടക് യേശുവിന് വിട്ടുകൊടുക്കുക. ஆமென். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை படகை ஆண்டவருக்கு வேண்டி ஒப்புக் கொடுங்க. യേശുവിനെ ഒന്ന് സ്നേഹിക്കുക. இயேசுவை ஒன்று நேசியுங்கள். യേശുവിനെ ഒന്ന് സ്നേഹിക്കുക. இயேசுவை நேசியுங்கள். യേശുവിന് മാത്രമേ സ്നേഹം തരാൻ പറ്റത്തുള്ളൂ. இயேசுவுக்கு மாத்திரம்தான் திருப்பி உங்களுக்கு அன்பை கொடுக்க முடியும். യേശുവിന് മാത്രമേ സ്നേഹം തരാൻ പറ്റത്തുള്ളൂ. இயேசுவுக்கு மாத்திரம்தான் அன்பை கொடுக்க முடியும். മനുഷ്യർ തരുന്ന സ്നേഹം കപട്യമാണ്. ஆமென். மனுஷர்கள் தருகிற அன்பு என்பது அது கபடமாக இருக்கிறது. മനുഷ്യന്റെ സ്നേഹം കപടമാണ്. மனிதர்களுடைய அன்பு கபடமாக இருக்கிறது. യഥാർത്ഥ സ്നേഹം യേശുവിന്റെ സ്നേഹമാണ്. உண்மையான அன்பு அது இயேசுடைய அன்பு. ആ യേശു നമ്മളെ പഠിപ്പിക്കുന്നത് സ്നേഹിക്കാനാണ്. அந்த இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதும் நீங்கள் நேசியுங்கள் என்று அன்பு ആ கூறுங்கள். യേശു എന്നെ പഠിപ്പിക്കുന്നതും താങ്കളെ പഠിപ്പിക്കുന്നതും സ്നേഹിക്കാനാണ്. அந்த இயேசு எனக்கு உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது நீங்க அன்பு கூறுங்கள் என்று. ആ സ്നേഹമാ സത്യമുള്ളത്. அந்த அன்பு தான் உண்மையுள்ள அன்பு. യേശു സ്നേഹിക്കാൻ പഠിപ്പിച്ച യേശു സ്നേഹിച്ചതുപോലെ നാമും അന്യനും മറ്റുള്ളവരെ സ്നേഹിക്കാൻ പഠിക്കണം. ஆமென். இயேசு நமக்கு சொல்லி தந்தது போல அவர் நம்மளை நேசிக்கிறார். அதே போல நாமும் மற்றவரை நேசிக்க வேண்டும். നമ്മൾ കൊടുക്കുന്ന സ്നേഹം നമുക്ക് കിട്ടുന്ന സ്നേഹത്തിന് ഒത്തവണ്ണമല്ല നാം അവർക്ക് കൊടുക്കേണ്ടത്. ஆமென். நாம் கொடுக்கிற ஸ்நேகத்து அன்புக்கு அதே அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்ல, ஆனாலும் அது எதிர்பார்ப்பு இல்லாம நாம் அன்பு கொடுக்க வேண்டும். ആ സ്നേഹം നമ്മുടെ ഉള്ളിൽ വരുമ്പോഴാണ് அந்த இயேசுடைய அன்பு நமக்குள்ள வரும்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு எதிர்பார்க்காத அன்பை கொடுக்க முடியும். ഫിയർ നമ്മളിൽ നിന്ന് വിട്ടുപോകുന്നത്. அப்பதான் அந்த பயத்தின் ஆவி நம்மளை விட்டு விலகும். ഭയത്തിന്റെ ആവി നമ്മളെ വിട്ടുപോകുന്നത് അപ്പോഴാ. ஆமென். அந்த அன்பு வரும்பொழுதுதான் பயத்தின் ஆவி நம்மளை விட்டு போகும். ഭയം നമ്മളെ കീഴ്പ്പെടുത്തല്ലേ. ஆமென். பயம் நம்மளை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வரும். ഭയം നമ്മളെ കീഴ്പ്പെടുത്തല്ല. ஆமென். பயம் நம்மளை கீழ்ப்படுத்தாது. ഭയത്തെ ജയിച്ച് ഭയത്തെ ഇല്ലാതാക്കിയത് കർത്താവാ. ஆமென். பயத்தை இல்லாமக்கினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. കർത്താവ് ഭയത്തെ ഇല്ലാതാക്കിയത്. ஆமென். கர்த்தர் தான் பயத்தை இல்லாமல் ஆக்கினார். പത്രോസ് ഭയപ്പെട്ടു. പത്രോസ് ഭയപ്പെട്ടു. ஆமென். பேதுரு பயந்தார். എന്തിനാണെന്ന് അറിയാമോ? எதற்கு பயந்தார் என்று தெரியுமா? കൊടുങ്കാറ്റടിച്ചപ്പോൾ ஆமென். ஒரு பெரிய காற்று அந்த இடத்துல அடிக்கிறது. കടലിൽ വള്ളത്തേടിങ്ങനെ പോയപ്പോൾ ഒരു കൊടുങ്കാറ്റടിച്ചില്ലേ? ஆமென். அவர்கள் படகுல போய் கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கர எதிர்காற்று அடிக்கிறது. യേശു വെള്ളത്തിൽ കൂടി നടന്നു വന്നില്ലേ? அவன் இயேசு அப்போதான் ஆமென்
ஆமென். அந்த கடல் மீதாக நடந்து வருகிறார். യേശു കടലിൻ മേൽ നടന്നു വന്നില്ലേ? இயேசு அப்ப அந்த கடல் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். പത്രോസും കൂട്ടരും എന്തോ പറയുന്നത്? ஆமென். பேதுரும் அவர் கூடத்தில் இருக்க எல்லா சீஷர்களும் என்ன கூறுகிறார்கள் அந்த இடத்துல? പത്രോസും കൂട്ടരും നാം ഇപ്പൊ പത്രോസിന്റെ കൂട്ടത്തിലാ. இப்ப நாமும் ஏகദേശம் அந்த பேதுருடைய கூட்டத்துல தான் இருக்கிறோம். അത്ഭുതം ചെയ്യാൻ വരുന്ന യേശുവിനെ കാണുന്നത് തോണ്ട വരുന്നു ഭയപ്പെട്ട് അതൊരു ഭൂതമാണെന്നല്ല പറഞ്ഞത്. ஆமென். அற்புதம் செய்ய வந்த இயேசுவை பார்த்து பேதுரும் அவர்களுக்கு இருக்க கூட்டங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதோ பேய் வருது, ஏதோ பூத வருதுன்னு சொல்லி அற்புதம் செய்த இயேசுவை பார்த்து சொன்னாங்க. സാത്താൻ പിശാച് നമ്മളെ ആ നിലയിൽ എത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ஆமென். பிசாசு இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிலவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறான். ചിലവരെയല്ല, നമ്മളെ എല്ലാവരെയും. ஆமென். நாம எல்லாரையும் பிசாசு அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போகிறான். പ്രാർത്ഥനയുടെ വീര്യം കുറച്ച്, ஆமென். நம்ம ஜெபிக்க கூடாதபடிக்கு ஜெபத்தினுடைய சமயத்தை குறைத்து, വചനം വായന കുറച്ച്, ஆமென், வேத வசனத்தை வாசிக்காதபடிக்கு அந்த சமயங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து, സ്നേഹിപ്പാൻ കുറച്ച്, ஆமென், நம்ம அன்பை குறைத்து, നമ്മളിൽ പ്രൗഢ കൂട്ടി, நம்முடைய பெருமையை கூட்டி, മറ്റെല്ലാം നമ്മളങ്ങ് നമ്മുടെ പേരങ്ങ് വർദ്ധിപ്പിച്ച്, ஆமென், நம்முடைய பேரை பெருமைப்படுத்தி, ഈ പ്രാർത്ഥനയും ഉപവാസവും ഒക്കെ இந்த ஜெபம் உபவாசம் எல்லாம் ഒരു പഴഞ്ചൊല്ലായി തീർക്കാൻ, ஆமென், இது வேண்டாம் அந்த நிலைமையில கொண்டு வந்து, അത് വെറും ഭൂതക്കെട്ടാന്ന് പറഞ്ഞുകൊണ്ട്, ஆமென், அதெல்லாம் வேண்டாம், அது ஒரு பூத கெட்டு மாதிரி சாத்தான் சொல்லுதான். ഈ ലോകത്തിന്റെ പ്രഭു, ஆமென், இந்த உலகத்துல பிரபுவா இருக்கிற சத்துரு ആ നിലയിൽ നമ്മളെ ചതിക്കാൻ ശ്രമിക്കുമ്പോൾ, ஆமென், அப்படி அந்த சத்துருடைய கிரியைகள் நம்மள தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து நம்மளை ஏமாற்றும்படியாக வருகிறார். ഈ രാത്രി കർത്താവ് പറയുന്നു, ஆமென், இன்று இரவு கர்த்தர் சொல்லுகிறார், സാത്താന്റെ ചതിമോഹങ്ങളാൽ നീ വലഞ്ഞു പോകരുത്. ஆமென், அப்படிப்பட்ட சாத்தானுடைய வலைக்குள்ளாக நீங்க போக கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். സാത്താന്റെ ചതിമോഹങ്ങളാൽ നീ അലഞ്ഞു പോകരുത്. ஆமென், பிசாசுடைய வஞ்சனைக்குள்ளாக நீங்க அகப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். നിന്നെ വിളിച്ച യേശു ഉന്നതൻ തന്നെയാണ്. ஆமென், உங்களை அழைத்த கர்த்தர் உன்னதமானவர். നിന്നെ വിളിച്ച യേശു ഉന്നതൻ തന്നെയാണ്. ஆமென், உங்களை அழைத்த கர்த்தர் உன்னதமானவர். ഇന്ന് രാത്രിയിൽ യേശുവിനെ നീ കണ്ടിട്ടില്ലെങ്കിൽ, ஆமென், இன்று இரவு நீங்க இயேசுவை ஒருவேளை பார்க்கவில்லை என்றாலும், ഈ രാത്രിയിൽ യേശുവിനെ നീ കണ്ടിട്ടില്ലെങ്കിൽ, ஆமென், ஒருவேளை இயேசுவை நீங்க பார்க்கவில்லை என்றால், നീ നിന്റെ ഹൃദയം തുറന്ന് കർത്താവിനോട് പറ. ஆமென், உங்களுடைய இருதயத்தை திறந்து இயேசுவிடத்துல சொல்லுங்க, എന്റെ കണ്ണൊന്ന് തുറക്കാം, ஆமென், என்னுடைய கண்ணை ஒன்று தொடங்க என்று. നിന്നെ ഒന്ന് കാണുവാൻ, ஆமென், என்னுடைய கண்ணை தொடுங்க ஆண்டவரை, நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று. നിന്നെ ഒന്ന് കാണുവാൻ, എന്റെ കണ്ണ് തുറക്കാൻ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ஆமென், இயேசுவே, நான் உங்களை பார்க்க வேண்டும், என்னுடைய கண்களை திறந்தருளுங்க என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். ആ കണ്ണ് തുറന്ന് നീ നോക്കുമ്പോൾ, ஆமென், அப்படி கர்த்தர் உங்களுடைய கண்களை துறக்கும் பொழுது, நீங்க கண்களை துறந்து பார்க்கும் பொழுது, കർത്താവ് സ്വപ്നം കണ്ട നിലയിലാണ് നിന്നെ അവനാക്കി തീർക്കുന്നത്. ஆமென், കർത്താവ് കണ്ട സ്വപ്നം നിന്നിൽ സാക്ഷാത്കരിക്കാൻ പോവുകയാ. ஆமென், கர்த்தர் உங்களுக்கு மேலாக வைத்திருக்கிற ட்ரீம் சொப்பனங்களை அந்த நிலைமைக்குள்ள நீங்க வரும்போது அது அப்படியே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. യെശയ്യാ പ്രവാചകന്റെ പുസ്തകം 51-ാം അധ്യായത്തിൽ ഇപ്രകാരം വായിക്കുന്നു. ஆமென், ஏசாயா எழுதின புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், നിന്റെ വിചാരങ്ങളല്ല എന്റെ വിചാരങ്ങൾ, ஆமென், உன் நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், എന്റെ നിലവുകൾ നീ നിனைക്കുന്നതിനെക്കാട്ടിലും വലുതാണ്. ஆமென், கர்த்தருடைய நினைவுகள் நீங்க நினைக்கிற நினைவை காட்டிலும் பெரியது. കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் சொல்லுகிறார். ഇവിടെ ഇരിക്കുന്ന ഓരോ കുഞ്ഞുങ്ങളോടും കർത്താവ് പറയുക, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் ഓരോ சொல்லுகிறார், സഹോദരന്മാരോടും കർത്താവ് പറയുക, ஒவ்வொரு சகோதரரோடு கர்த்தர் பேசுகிறார். കർത്താവ് കണ്ട സ്വപ്നം നിന്നിൽ നിറവേറാൻ പോവുകയാണ്. ஆமென், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து கண்ட சொப்பனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறார். കർത്താവ് നിന്നെ കണ്ട നിന്നിൽ കൂടി സാക്ഷാത്കരിക്കാനുള്ള സ്വപ്നം നിന്നിൽ കൂടി നിറവേറ്റാൻ പോവുകയാണ്. ஆமென், கர்த்தர் உங்களை கண்டிருக்கிற சொப்பனங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ഇന്ന് രാത്രി അത് നടന്നിരിക്കുകയാണ്. அது இன்று இரவு நடந்திருக்கிறது. ഒട്ടും സംശയിക്കണ്ട. நீங்க அதை குறித்து ஆமென் எந்த ஒரு சந்தேகத்துல வர வேண்டாம். No doubt, ഒരു സംശയം വേണ്ട. ஒரு சந்தேகம் வேண்டாம், அது அப்படியே நடக்கிறது. യേശു പറയുന്നു, இயேசு சொல்லுகிறார், ഞാൻ നിന്റെ വീടിനകത്ത് ഇന്ന് രാത്രി കയറാൻ പോവുകയാണ്. ஆமென், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிற்குள்ளாக வருகிறேன். ഒരു പക്ഷേ ഈ സഹോദരിമാര് മാത്രമാണ് ഇവിടെ ഇരിക്കുന്നത്. ஒருவேளை நீங்க சகோதரிகள் தான் கூடுதலாக இந்த இடத்தில் இருக்கிறீர்கள், കുറച്ച് സഹോദരന്മാരെ ഉള്ളൂ. கொஞ்சம் சகோதரர்கள் இருக்கிறீர்கள். എന്നാ കർത്താവ് പറയുക, ஆமென், என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், നിങ്ങൾ കാണിച്ച ആദരവുണ്ടല്ലോ, நீங்கள் ஆண்டவருக்கு காண்பித்த அந்த ஆதரவு அன்பு இருக்கிறது அல்லவோ, അത് മതി. ஆமென், அது போதும்.
നിന്റെ വീടിനകത്ത് ഞാൻ കയറാൻ പോകുകയാണ്. நான் உன்னுடைய வீட்டிற்குள்ளாக வரப்போகிறேன். വചനമത നമ്മളെ പഠിപ്പിക്കുന്നത്. அதுதான் வசனம் சொல்லுகிறது. ഒരു ബാല്യക്കാരന് വേണ്ടി ഒരു കാര്യാലോചകൻ വന്ന് പറഞ്ഞ ഒരു വാക്കുണ്ട്. ഒരു കാര്യസ്ഥൻ തന്റെ ബാല്യക്കാരന് വേണ്ടി സൗഖ്യമാക്കണമെന്ന് പറഞ്ഞ് കർത്താവിന്റെ അടുത്ത് വന്ന് നിരോധിക്കുന്നു. ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும்படியாக இயேசுவிடத்தில் வந்து கூறுகிறார். ആ വാക്യം ഇങ്ങനെ പറയുന്നു: ഒരു ശതാധിപൻ തന്റെ ദാസന് സൗഖ്യം വേണമെന്ന് യേശുവിനോട് വന്ന് പറഞ്ഞപ്പോൾ ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கூறுகிறார். യേശു പറഞ്ഞ ഒരു വാക്കുണ്ട്. அவன் இயேசு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். നീ പൊക്കൊള്ളൂ, நீ പോ, നിന്റെ ബാല്യക്കാരന് സൗഖ്യമാണ്. நீ போ, உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று പറയുക. அவன் கர்த்தர் சொல்லுகிறார். നീ എന്ത് പ്രയാസപ്പെട്ടാ ഇന്ന് ഇവിടെ വന്നത്? அவன் இன்றைக்கு நிறைய கஷ்டத்தோடு பிரயாசத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். നീ പൊക്കൊള്ളൂ. நீ போ. ഓരോ വാക്കിലും കർത്താവിന് വിലയുണ്ട്. ஆமென். அதே மாதிரி நீங்க போகும்போது அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் விலை இருக்கிறது. നിന്റെ ഭവനത്തിൽ ഈ രാത്രി അത്ഭുതം നടന്നിരിക്കുന്നു. இன்றைக்கு உங்களுடைய வீட்டுல அற்புதம் நடந்திருக்கிறது. കെട്ടുകൾ ഇന്ന് രാത്രി അടിഞ്ഞിരിക്കുക. ஆமென். சில கட்டுகள் அது உடைக்கப்பட்டிருக்கிறது. ചില മന്ത്രവാദങ്ങൾ ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ വീട്ടിൽ അഴിഞ്ഞു മാറുകയാണ്. சில மந்திரவாத கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ചില ഭൂതക്കെട്ടുകൾ ഇപ്പോൾ അഴിഞ്ഞു മാറുകയാണ്. சில சத்துருடைய கிரியைகளை உடைக்கிறார். നീ പൊക്കൊള്ളൂ. நீங்க போனா போதும். നിന്റെ ഭവനത്തിൽ ബാധ ഒഴിഞ്ഞുപോയി. நீங்க போகும்போதே அந்த கிரியைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். നിന്റെ ഭവനത്തിൽ നിന്ന് ബാധ ഒഴിഞ്ഞുപോയെന്ന് வீட்டுல இருந்து சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது. ഇപ്പോ ഒഴിഞ്ഞുപോയി. இப்பொழுதே அது சம்பவிக்கிறது. നീ സന്തോഷത്തോടെ പോ. நீ சந்தோஷத்தோட போ. നിന്റെ വിശ്വാസം നിന്നെ രക്ഷിച്ചിരിക്കുക. உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சித்திருக்கிறது. യേശു പറയുന്നു. இயேசு சொல்லுகிறார். യേശു പറയുന്നു. இயேசு சொல்லுகிறார். എന്നിൽ വിശ്വസിക്കുന്നവൻ രക്ഷിക്കപ്പെടും. என்னை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ഒന്നേ പറയാനുള്ളൂ. அவன் ஒரு காரியமே சொல்ல விரும்புகிறேன். നീ യേശുവിൽ വിശ്വസിക്കുക. நீங்க இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். യേശുവിൽ വിശ്വസിക്കുക. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். യേശുവിനെ അടക്കി പിടി നിന്റെ നെഞ്ചത്തോട്ട്. ஆமென். இயேசுவை உங்க இதயத்துக்குள்ளாக நீங்க கொண்டு வாங்க. அவர் அடக்கி பிடிங்க. യേശു നിന്റെ വീർപ്പ് കൂട്ടൊക്കെ മാറ്റിക്കോളും. ஆமென். இயேசுவுடைய எல்லா சஞ்சலங்களையும் மாற்றி போடுவார். ஹalleluya. ഞാൻ മലയാളം പറഞ്ഞായിരുന്നെങ്കിൽ നല്ല രീതിയിൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വളരെ ശക്തമായിട്ട് ഇടപെടുന്നുണ്ട്. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் மிகவும் வல்லமையாக அந்த இடத்துல இடைபடுகிறார். ஆனா அவர் ശക്തമായിട്ട് ദൈവാത്മാവ് ഇടപെട്ടുകൊണ്ടിരിക്കുക. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ഈ കൂട്ടത്തോട് മാത്രമല്ല, ஆமென். இந்த கூட்டத்தோடு மாத்திரமல்ல, ഇവിടെ നടക്കുന്ന ദൈവവചനത്തിന്റെ ശബ്ദം ഈ പ്രദേശത്തിലെ മാലിന്യം മാറ്റിക്കൊണ്ടിരിക്കുക. ஆமென். இந்த சத்தம் இந்த இடத்துல இருக்கிற எல்லா சத்துடைய கிரியைகளையும் ഈ കൊടിയങ്ങളും ദേശത്ത് വ്യാപരിക്കുന്ന മലിനതയുടെ ആത്മാവിനെ യേശു ബ്രേക്ക് ചെയ്യുക. ஆமென். இந்த குடியமல தேசத்துல இருக்கிற எல்லா சத்துடைய கிரியைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். നിങ്ങൾക്ക് പ്രതീക്ഷ കാണാൻ നാളെ. ஆமென். நாளைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பார்ப்பீர்கள். നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ നിന്ന് രാത്രി വിടുതലുകൾ സംഭവിക്കും. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் அந்த அற்புதத்தை பார்ப்பீர்கள். ഇന്ന് രാത്രി അത് നടക്കും ബ്രദറേ. அது இன்று இரவு തന്നെ நடக்கும். இந்த இரவே ഇന്ന് நடக்கும். രാത്രി തന്നെ അത് നടക്കും. இந்த இரவே அந்த அற்புதத்தை பார்ப்பீர்கள். പൗലോസും സീലാസും കാരാഗ്രഹത്തെ ആരാധിച്ചപ്പോൾ ചങ്ങല പൊട്ടിയേക്ക്. ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து ஜெபித்த பொழுது அவருடைய சங்கலைகள் உடைக்கப்பட்டது போல. ഇന്ന് രാത്രി ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ஆமென். இந்த இரவு நான் விசுவாசிக்கிறேன். നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ അത്ഭുതങ്ങൾ നടക്കും. இன்று உங்களுடைய வீட்டில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். കഥകളടച്ചിരിക്കുന്നതായ എല്ലാ മന്ത്രവാദികളെയും കർത്താവ് ഇല്ലാതാക്കും. அவர் எல்லா மந்திரவாதத்தின் கட்டுகளை கர்த்தர் இல்லாமலாக்குவார். എന്റെ യേശുവിന്റെ ശബ്ദത്തിന് മുമ്പ് മന്ത്രവാദങ്ങൾ കീഴടങ്ങും. இயேசுவின் சத்தத்துக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எல்லா மந்திரவாதங்களும் கீழடங்கும். എല്ലാ തന്ത്രവാദികളുടെയും ആരാധിക വായ അവൻ അടയ്ക്കും. அவன் எல்லா தந்திரத்தின் வாய்களையும் கர்த்தர் அடக்கி போடுவார். കർത്താവ് വലിയവനാണ്. கர்த்தர் பெரியவர். കർത്താവിനേക്കാൾ വലിയവൻ ഈ ലോകത്തിൽ ഒരുത്തനുമില്ല. இயேசுவை விட பெரியவர் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. യേശുവിനേക്കാൾ വലിയവൻ ഈ ലോകത്തിൽ ഒരുത്തനുമില്ല. இயேசுவை விட பெரியவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. ഒരുവനുമില്ല. யாரும் இல்லை. യേശു മാത്രമേ രാജാതി രാജാവ്. இயேசுவே ராஜாதி ராஜா. യേശു മാത്രമേ രാജാതി രാജാവ്. இயேசு மாத்திரமே ராஜாதி യേശു ராஜா. രാജാതി രാജാവ്. இயேசுதான் ராஜாதி യേശു ராஜா. രാജാതി രാജാവ്. இயேசுவே ராஜாதி യേശുവിന്റെ ராஜா. നാമം ഉയർത്തപ്പെട്ട നാമമാണ്. இயேசுவின் நாமம் യേശുവിന്റെ உயர்த்தப்பட்ட നാമം ഉയർത്തപ്പെട്ട നാമമാണ്.
ஹalleluya. ഒന്ന് മാത്രം ஆமென். ஒரு காரியம் നിന്റെ மாத்திரம். പടക് വിട്ടുകൊടുക്കണം. ஆமென். உங்களுடைய படகை ஆண்டவருக்கு வேண்டி கொடுக்க வேண்டும். നിന്റെ പടക് വിട്ടുകൊടുക്കണം. உங்களுடைய படகை உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு வேண்டி கொடுக்க வேண்டும். ഇന്നലെ വരെ നീ നിറച്ച ചിലതുണ്ടല്ലോ. ஆமென். நேற்று முதல் சில உலகப்பிரமாண காரியங்களை உங்களுடைய படகுல நிறைத்திருக்கலாம். നിന്റെ ഹൃദയത്തിൽ നിറച്ചിരിക്കുന്ന ആ പടകിനെ ആ മലഞ്ചരക്കുകളെടുത്ത് കളയാനകർത്താം. ஆமென். அப்படி உலகப்பிரமாணமாக நிறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க எடுத்து எரிந்து விட்டு ஆமென். கர்த்தர் அதெல்லாம் எடுத்து எரிய சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവ് ஆமென். பரிசுத்தாவியானவர் ഈ നിലയിലാണ് ஆமென். இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக ദൈവം എന്നെ ഉപയോഗിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ஆமென். இப்படியாக தான் தேவ ஊழியரை கர்த்தர் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். ദേശത്ത് വ്യാപരിക്കുന്ന ஆமென். தேசத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிற വ്യാപാര ശക്തികളെ எல்லா சத்துருடைய கிரியைகளையும் നമ്മളാൽ ஆமென். ஆமென். நம்ம மூலமாக നമ്മുടെ മേൽ പകർന്നിരിക്കുന്ന അഭിഷേകം മൂലം ஆமென். நம்ம மூலமாக நமக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக യേശുവിനെ ചുമക്കുന്നത് കൊണ്ട് இயேசுவை நாம் சுமந்து கொண்டு போகிறதன் மூலமாக യേശുവിനെ ചുമക്കുന്നത് കൊണ്ട് இயேசுவை சுமந்து கொண்டு போகிறது மூலமாக അത്ഭുതങ്ങൾ നടക്കുന്നത്. ஆமென். அற்புதங்கள் நடக்கிறது. യേശുവിന് വേണ്ടി വാഹനമേറിയതായ വെറും കഴുതയുടെ പേര് ലോകത്തിൽ പ്രസിദ്ധമായെങ്കിൽ ഇന്ന് രാത്രി കഴുതയായിരിക്കുന്നത് ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ നിന്റെ പേരിന് അവൻ യേശു മാത്രം വലുതാക്കാൻ പോവുകയാണ്. ஆமென். இயேசு ஒரு கழுதைக்கு மேலாக ஏறினார். அந்த கழுதையினுடைய பேர் பெருமைப்படுத்தப்பட்டது. அப்படி என்றால் ஒரு கழுதையினுடைய பேரை பெருமைப்படுத்த முடியும் என்றால் இன்றைக்கு இயேசுவை சுமக்கிற உங்களை நீங்க கழுதையின் நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய பேரை பெருமைப்படுத்துவார். ഉയർത്തപ്പെടുന്ന നാമമാണ് യേശുവിന്റെ നാമം. ஆமென். அது உயர்த்தப்படுகிற நாமமே இயேசுவின் நாமம். നാളെ നിന്റെ കണ്ണുനീർ അവൻ തുടയ്ക്കും. ஆமென். நாளைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். നിന്റെ ജീവിതത്തിന്റെ കണ്ണുനീരിനെ പ്രകാശമാക്കുന്ന കർത്താവ്. ஆமென். உங்களுடைய கண்ணீரை மாற்றி ஆமென் உங்களுக்குள்ளாக பிரகாசத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். ആ കർത്താവ് ഇന്ന് രാത്രി നമ്മുടെ മധ്യത്തിൽ വന്നിട്ടുണ്ട്. அந்த கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இந்த இடத்துல கடந்து ആ வந்திருக்கிறார். കർത്താവ് ഇന്ന് രാത്രി നമ്മളോട് പറയുന്നത് ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூறுகிறார். നിന്റെ പടക് വിട്ടുകൊടുക്ക. உங்களுடைய படகை கர்த்தருக்கு வேண்டி கொடுங்க. ഞാനാണ് അതിനെ നിയന്ത്രിക്കുന്നത്. ஆமென். இனிமே நான் தான் அந்த படகுல எல்லா காரியத்தையும் செய்ய போறேன். உங்களுடைய வாழ்க்கை. പരിശുദ്ധാത്മാവ് പടകിനെ നിയന്ത്രിക്കുന്നത്. ஆமென். பரிசுத்தாவியானவர் தான் இனி அந்த படகுல எல்லா காரியத்தையும் செய்ய போறாரு. ബ്രദറെ, പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി നടത്താൻ പോകുന്നത്. ஆமென். இன்று இரவு பரிசுத்தாவியானவர் தான் இனி உங்களை நடத்த போகிறார். அந்த படகுல வந்து நடத்த போகிறார். നീ ഒരു പക്ഷെങ്കിൽ ஆமா. ஒருவேளை நீங்க നീ ഡ്രൈവ് ചെയ്യുന്ന സ്റ്റിയറിംഗ് ഇങ്ങനെ പിടിച്ചിരിക്കാം. ஒருவேளை நீங்க டிரைவ் செய்யும்போது நீங்க டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டீரிங்கை நீங்க பிடித்து போகலாம். പക്ഷേ കർത്താവ് നിന്റെ സ്റ്റിയറിംഗിനെ നിയന്ത്രിക്കുന്നത്. ஆமென். ஆனால் அந்த ஸ்டீரிங்கை முழுவதுமா கண்ட்ரோல் பண்ணுவது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர். നിനക്ക് പോലും അറിയാതെ കർത്താവ് നിന്നെ കൺട്രോൾ ചെയ്യുന്നതാണ്. ஆமென். ஒருவேளை உங்களுக்கே தெரியாம ஆண்டவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறார். നിന്നെ കൺട്രോൾ ചെയ്യുന്ന കർത്താവാണെന്ന്. ஆமென். உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஆமென் வழி நடத்துகிற கர்த்தர். ആരെ സ്നേഹിക്കണമെന്ന് കർത്താവ് നിന്നോട് പറയുന്നത് ഇന്നാരെ പോയി നീ സ്നേഹിക്കാൻ. ஆமென். அந்த கர்த்தர் உங்களோடு சொல்லுவார் இனி நீங்க யாரை நேசிக்கணும், யாரோட பழகணும், யாரோட பேச வேண்டும் என்று. കർത്താവ് പറയുന്നത് നീ ഇന്നത് ചെയ്യാൻ. ஆமென். கர்த்தர் சொல்லுவார் நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. കർത്താവ് പറയുന്നത് മോളെ സഹോദരി നീ ഇന്നത് ചെയ്യാൻ. ஆமென். கர்த்தர் தான் சொல்லுதார் மகளே நீ இப்படி செய்ய வேண்டும் என்று. കർത്താവ് പറയുന്നത് പോലെ ചെയ്ത് നീ ചെയ്ത് കഴിയുമ്പോൾ ஆமென். கர்த்தர் சொல்லுவது போல நீங்க செய்யும் பொழுது നടന്നത് അത്ഭുതമാണ്. ஆமென். நீங்க அப்படி செய்யும்போது அற்புதத்தை பார்ப்பீர்கள். കാനാവിലെ കല്യാണത്തിന്റെ ആ പശ്ചാത്തലം നമുക്ക് യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിലെ ആ 3-ാം അധ്യായത്തിൽ പറഞ്ഞതായ ആ വിവാഹ ശുശ്രൂഷയിൽ നടന്ന സംഭവം നമുക്കറിയാം. ஆமென். அந்த கானாவூர் கல்யாணத்துல இயேசு செய்த அற்புதத்தை நம்ம எல்லாரும் வாசித்திருப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். എല്ലാവർക്കും അതറിയാം. அது எல்லாத்துக்கும் தெரியும். യേശുവിന്റെ അമ്മ, ஆமென். യേശുവിന്റെ അമ്മ இயேசுடைய அம்மா ബാല്യക്കാരോട് പറയുന്നുണ്ട്. ஆமென். அங்க இருக்கிற வாலிபர்களோடு சொன்னார். അവൻ പറയുന്നത് പോലെ ചെയ്യാൻ. ஆமென். அவர் என்ன சொல்லுதாரோ அதை மாத்திரம் செய்யுங்க என்று. യേശു പറയുന്നത് പോലെ ചെയ്തേ. நீ இயேசு உங்க வாழ்க்கையில என்ன சொல்லுதாரோ அதை செய்து பாருங்க. യേശു പറയുന്നത് പോലെ ചെയ്തേ. இயேசு சொல்லதை மாத்திரம் செய்யுங்க. നിന്റെ വീട്ടിൽ ചിലപ്പോൾ മധുരമില്ലായിരിക്കാം. ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு இனிப்பான அனுபவம் இல்லாம இருக்கலாம். കയ്പിന്റെ അനുഭവമാകാം. ஒரு കസപ്പാன അനുഭവத்துல இருக்கலாம். ഓ നിന്റെ വീട്ടിൽ നാളെ ഇന്നാർക്ക് കൊടുക്കാൻ ഇന്നതില്ലായിരിക്കാം. ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், யாருக்காச்சும் கொடுக்கணும், கடமை ஏதாவது பிரச்சனை, ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். മറിയ ഈ ബാല്യക്കാരോടാ പറയുന്നത്. ஆமென். மரியா அந்த இருந்த வாலிபர்களோடு சொன்னார். അവൻ പറയുന്നത് ചെയ്യാൻ.
அவர் என்ன சொல்லுதாரோ அதை மாத்திரம் செய்யுங்க என்று. യേശു പറയുന്നു. ஆமென். இயேசு சொன்னார். കൽപാത്രങ്ങളിൽ നിറയ്ക്കാൻ. ஆமென். அந்த இடத்துல இருக்க எல்லா பாத்திரங்களை தண்ணீரால் நிரப்பும்படி இயேசு சொன்னார். യേശു പറയുന്നു. இயேசு சொன்னார். കൽപാത്രങ്ങളിൽ ജലം നിറയ്ക്കാൻ. கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று. അത് മധുരമാക്കി തീർക്കും. ஆமென். அது இனிப்பாக மாறும். അത് മധുരമാക്കി തീർക്കും. ஆமென். அது இனிப்பாக மாறும். കർത്താവ് പറയുന്നു. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். ഞാൻ കയ്പിന്റെ അവസ്ഥയെ മധുരമാക്കുകയാണ്. ஆமென். கசப்பாய் இருக்கிற சூழ்நிலைகளை நான் இனிப்பாக மாற்றப் போகிறேன். മധുരമാക്കുകയാണ്. ஆமென். நான் அது இனிப்பாக மாற்றப் போகிறேன். ആ മധുരമാക്കുക ബ്രദറെ. ஆமென். சில காரியங்கள் மதுரமாக போகிறது. നീ ആ മധുരം മറ്റുള്ളവർക്ക് കൊടുക്കാം. ஆமென். அந்த மதுரம் உங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாது. കർത്താവ് പറയുന്നു. கர்த்தர் சொல்லுகிறார். നിങ്ങളെ കൊണ്ട് ഞാൻ അത് ചെയ്യിക്കും. உங்களை கொண்டு நான் அதை செய்ய வைப்பேன். എന്റെ വീട്ടിൽ ഞാൻ അത് ചെയ്യും. ஆமென். இந்த மீட்டில் அதை செய்வேன். കർത്താവ് അത് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുക. கர்த்தர் அதை இப்போ செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். കർത്താവ് നമ്മളെ അനുഗ്രഹിക്കുക. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். കർത്താവ് അനുഗ്രഹിക്കുക. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Psalms 128 ഇപ്രകാരം പറയുന്നുണ്ട്. സങ്കീർത്തനം 128. சங்கீதம் 128 சங்கீதத்தில் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ഒന്ന് വായിച്ച് അതിന്റെ ഭാഗത്തോട് വായിച്ചു. 128. கர்த்தருக்கு பயந்து Psalm 128. വേണ്ട, അതിന്റെ ആദ്യത്തെ വാക്യം. യഹോവയെ ഭയപ്പെട്ട് അവന്റെ വഴികളിൽ നടക്കുന്ന മനുഷ്യൻ ഏവനും ഭാഗ്യവാൻ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். നിന്റെ കയ്യിൽ അധ്വാന ഫലം നീ തിന്നും. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். നീ ഭാഗ്യവാൻ, നിനക്ക് നന്മ വരും. ஆமென். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். കർത്തന്റെ വഴികളിൽ നടക്കാൻ. கர்த்தருடைய வழிகள்ல நடக்கும் பொழுது, കർത്താവിന്റെ വഴികളിൽ നടപ്പാൻ. கர்த்தருடைய வழிகள்ல நடக்கும் பொழுது, പരിശുദ്ധാത്മാവിനെ ആഹ്വാനം ചെയ്യുമ്പോൾ அவன் இன்றைக்கு பரிசுத்தாவியான் சொல்லுகிறார். അവന്റെ വഴികളിൽ നടക്കാൻ. நீங்க அவருடைய வழியில் நடங்க. നിനക്ക് അനുഗ്രഹം ഉണ്ടാവും. அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நன்மை உண்டாகும். നിന്റെ കൈയുടെ അധ്വാന ഫലം നീ തിന്നും. அவன் உங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள். നിന്റെ കൈയുടെ അധ്വാന ഫലം നിന്നും. உடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள். ആരും നിന്നിൽ നിന്ന് അത് അപഹരിച്ചുകൊണ്ട് പോകത്തില്ല. யாரும் அந்த கையின் நன்மைகளை உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டு போக மாட்டார்கள். ഇന്ന് രാത്രി കർത്താവ് പറയുന്നു. அவன் இன்று இரவு கர்த்தர் சொல்லுகிறார். നിന്റെ ജീവിതത്തെ കർത്താവ് ഉയർത്തുക തന്നെ ചെയ്യും. ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தியே மதியாகுவார், உயர்த்துவார். സ്വന്തം ഇഷ്ടത്തിന് നടക്കല്ല. ஆமென். இனி உங்களுடைய சொந்த விருப்பத்தில் நடக்காதிருங்கள். എനിക്ക് ഇന്നതുണ്ട് ഇന്നതുണ്ടെന്ന് പറഞ്ഞ് അഹങ്കരിച്ച് നടക്കല്ല. எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி பெருமை பாராட்டி நடக்காதபடிக்கு. ഏത് നിമിഷം അഹങ്കാരികളെ ചിതറിക്കുന്ന ദൈവം എന്റെ ദൈവം. ஆமென். எந்த சமயத்திலையும் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ചിതറിപ്പിക്കുന്ന ദൈവം എന്റെ ദൈവം. ஆமென். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் சிதறடிக்கிறார். അഹങ്കാരികളെ ചിതറിപ്പിക്കുന്ന ദൈവം എന്റെ ദൈവം. பெருமை உள்ளவர்களை கர்த்தர் சிதறடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். അഹങ്കാരികളെ താഴെയാക്കുന്നതാ എന്റെ ദൈവം. பெருமை உள்ளவர்களை கர்த்தர் நிர்மூலமாக மாற்றுகிறார். അഹങ്കാരികളെ ഉടയ്ക്കുന്നതാ എന്റെ ദൈവം. ஆமென். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் உடைக்கிறார். എന്നാൽ താഴ്മയുള്ളവർക്ക് സമാധാനം കൊടുക്കുന്ന എന്റെ ദൈവം. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ കർത്താവ് നമ്മളോട് പറയുക, താഴ്മ ധരിപ്പി. ஆமென். கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிறார், நீங்க தாழ்மையாக இருங்க என்று. താഴ്മ ധരിക്കാൻ, മകനെ താഴ്മ ധരിക്കാൻ. ஆமென். மகளே தாழ்மையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். കർത്താവ് നിന്നെ ഉയർത്തും. நீங்க தாழ்மையாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை നിന്റെ உயர்த்துவார். സ്വന്തം ഇഷ്ടത്തിന് നീ പോകരുത്. உங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு நீங்க போக கூடாது. നിന്റെ സ്വന്തം വഴികളിൽ നീ പ്രശംസിക്കരുത്. உங்களுடைய சொந்த விருப்பத்துல நீங்க சந்தோஷப்படுத்த கூடாது. നിന്റെ സ്വന്തം വഴികളിൽ നീ നടക്കരുത്. சொந்த வழிகள்ல நீ நடக்க கூடாது. നിന്നെ നടത്തുന്ന പരിശുദ്ധാത്മാവാകും. உன்னை நடத்துகிறது பரிசுத்தாவியானவராக மாற வேண்டும். യേശുവിന് നിന്റെ ഹൃദയം വിട്ടുകൊടുക്ക. இயேசுவுக்கு உன்னுடைய இருதயத்தை விட்டுக் கொடுங்க. യേശുവിന് നിന്റെ ഹൃദയത്തെ വിട്ടുകൊടുക്ക. இயேசுவுக்கு உன்னுடைய இருதயத்தை விட்டுக் கொடு. നിന്നെ ഉയർപ്പിക്കുന്നവൻ ദൈവമാ. உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். നീ ഇന്ന് പരിഹസിക്കാം. ஆமென். ஒருவேளை நீ இடத்திலிருந்து சிரித்துக் கொண்டிருக்கலாம். നീ ഇന്ന് പരിഹസിക്കാം. ஆமென். ஒருவேளை நீ சிரித்துக் கொண்டிருக்கலாம். എന്നാൽ കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் சொல்லுகிறார். നിന്റെ പരിഹാസം ஆமென். உன்னுடைய சிரி ദുഃഖമായി തീരാതിരിക്കാൻ. ஆமென். அது துக்கமாக தீராத வண்ணம் നിന്റെ ജീവിതം കർത്താവിന് നീ വിട്ടുകൊടുക്ക. ஆமென். அதை கர்த்தருக்காக விட்டுக் கொடு. നിന്നെ കർത്താവ് പിടിച്ചോളും. ஆமென். ഹല്ലേലൂയ. 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 ഉയർപ്പിന്റെ ദിനങ്ങളാ നമ്മുടെ മുമ്പിൽ വരുന്നത്. ஆமென். உயிர்த்தெழுகிற நாட்கள் நமக்கு முன்பாக வருகிறது. ഉയർപ്പിന്റെ ദിനങ്ങളാ ദൈവം നമ്മുടെ മുമ്പിൽ തരാൻ പോകുന്നത്. உயிர்த்தெழுதலின் நாட்கள் நமக்கு முன்பாக வருகிறது. കർത്താവ് നമ്മുടെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ ആരെയാ ഭയപ്പെടുന്നത്? கர்த்தர் நம்ம கூடத்தில் இருந்தால் കർത്താവ് നമ്മുടെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ ആരെയാ പേടിക്കുന്നത്? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன்? കർത്താവ് ഉണ്ടെങ്കിൽ ആരെയാ ഭയപ്പെടുന്നത്?
யாருக்கு பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் കർത്താവ് சொல்லியிருக்கிறார். പറഞ്ഞിട്ടുണ്ട് அவன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ആരെ ഭയപ്പെടണം? அவன் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று. അവൻ നിന്നെ എഴുന്നേൽപ്പിക്കുക തന്നെ ചെയ്യും. அவர் உன்னை எழுந்திருக்க செய்வார். കർത്താവ് നമ്മളെ ബലപ്പെടുത്തും. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். എളിയ സഹോദരി, என்னுடைய சகோதர எளிய சகோதர சகோதரியே, കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் சொல்லுகிறார், നിന്റെ ജീവിതത്തിന്റെ അവസ്ഥകളെ ഞാൻ മാറ്റും. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் நான் மாற்றுவேன். യഹോവയുടെ വഴികളിൽ തന്നെ നടക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தருடைய வழியில் மாத்திரம் நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന ദൈവം കേൾക്കും. உங்களுடைய ஜெபத்திற்கான மறுபடியை கர்த்தர் தருவார். നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന ദൈവം കേൾക്കും. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ഇത്രയും നേരം യേശു നമ്മളോട് സംസാരിച്ചു കൊണ്ടിരുന്നു. இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். യേശു ആരെയും ഭയപ്പെട്ടിട്ടില്ല. இயேசு யாருக்கும் பயந்து நடந்ததாக நாம் பார்க்க முடியும். യേശു എല്ലാരെയും സ്നേഹിച്ചിട്ടേ ഉള്ളൂ. இயேசு எல்லாரையும் நேசித்தார். ആ സ്നേഹത്തിൽ നടത്തി. அந்த அன்புல நீங்க நடங்க. പൗലോസ് പറയുന്നു, ஆமென். பவுல் கூறுகிறார், എന്റെ വാത്സല്യ സഹോദരങ്ങളെ, ஆமென், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ദൈവത്തെ ഭയപ്പെട്ട് നടക്കാൻ. ஆமென், கர்த்தருக்கு பயந்து நடங்கள் என்று. ദൈവത്തെ ഭയപ്പെട്ടാൽ, கர்த்தருக்கு பயந்தால் നീ മനുഷ്യനെ ഭയപ്പെടത്തില്ല. அவன் கர்த்தருக்கு பயந்தால் நீ மனுஷனுக்கு பயப்பட ഒരു மாட்டாய். വെല്ലുവിളിയെ ഭയപ്പെടത്തില്ല. எந்த மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க பயப்பட மாட்டாய். ഒരു ജനക്കൂട്ടത്തെ നീ ഭയപ്പെടത്തില്ല. எந்த மனுஷனுடைய கூட்டத்தை கண்டு நீ பயப்பட மாட்டாய். ഒരു മനുഷ്യക്കൂട്ടത്തെ നീ കണ്ട് ഭയപ്പെടത്തില്ല. எந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்து பயப்பட மாட்டாய். കർത്താവ് എന്റെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ, கர்த்தர் என் கூடத்துல இருப்பார் என்றால், കർത്താവ് നമ്മുടെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால், ആരാ നമ്മളെ പിടിക്കുന്നത്? யார் நம்மளை தொட முடியும்? ഒറ്റ ഒരുത്തരും നമ്മളെ തൊടാൻ പറ്റത്തില്ല. ஒருத்தராலே நம்மளை தொட முடியாது. ഒറ്റ ഒരുത്തരും നമ്മളെ നോക്കാൻ പറ്റത്തില്ല. ஒரு ஆளால நம்மளை பார்க்க முடியாது. ഞാൻ നിനക്ക് ചുറ്റും തീമതിലായിരിക്കും. நான் உன்னை சுற்றிலும் தீமதிலாக இருப்பேன். ഞാൻ നിനക്ക് ചുറ്റും തീമതിലായിരിക്കും. நான் உன்னை சுற்றிலும் தீமதிலாக இருப்பேன். തീമതിലുണ്ടെങ്കിൽ, தீமதில் இருந்தாலும் ഒരുത്തരും നിന്നെ തൊടാൻ പറ്റത്തില്ല. ஒருத்தரும் உன்னை தொட முடியாது. കർത്താവ് സമയം മുന്നോട്ട് പോയി. നമ്മെ അറിയാം. സമയം പോയതുകൊണ്ട് നിങ്ങൾ പ്രയാസപ്പെടേണ്ട. കർത്താവിന്റെ നാമത്തിൽ നാളെ നിങ്ങൾ വരിക. ഞാൻ വിശ്വസിക്കുന്നു ഈ പ്രദേശം കർത്താവ് വിലക്ക് വാങ്ങിയതാണ്. ആമേൻ. കർത്താവ് വിലക്ക് വാങ്ങിയതാണ്. ആമേൻ. ഭൂമിയിൽ ഒരു മനുഷ്യനല്ല ഇത് വാങ്ങിയേക്കുന്നത്. എന്റെ കർത്താവ് താങ്കളെ ചോര കൊടുത്ത് ആമേൻ. വിലക്ക് വാങ്ങി എന്നെയും താങ്കളെയും ഈ മണ്ണിൽ കർത്താവ് ഉയർത്തും. ആമേൻ. നിന്റെ വേദനകളെ ഞാൻ ഒപ്പും. നിന്റെ കണ്ണുനീർ ഞാൻ തുടയ്ക്കും. നിനക്ക് ബലം ഞാൻ തരും. നിനക്ക് ആവശ്യമുള്ള ആഹാരം ഞാൻ തരും. നിന്റെ തലമുറയുടെ മേൽ എന്റെ മഹത്വം ഇറങ്ങി വരും. നിന്റെ തലമുറയുടെ മേൽ എന്റെ മഹത്വം ഇറങ്ങി വരും. നിന്റെ കുഞ്ഞുങ്ങളുടെ മേൽ എന്റെ മഹത്വം ഇറങ്ങും. ഞാൻ നിനക്ക് മഹത്വമായിരിക്കും. കർത്താവ് ഒരുത്തനുമല്ല തന്റെ മക്കൾക്ക് മഹത്വം കൊടുക്കുന്നു. കർത്താവ് തന്റെ മക്കൾക്ക് മഹത്വം കൊടുക്കുന്നു. കർത്താവ് തന്റെ മക്കൾക്ക് മഹത്വം കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ഞാൻ നിന്നെ മഹതീകരിക്കുക. ഞാൻ നിന്നെ മഹതീകരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. എന്റെ ബലമുളക്കായി നിലമെ വെച്ചു ഉറവാല ചില ബന്ധനങ്ങൾ ഇപ്പോൾ അഴിയുക. ചില ബന്ധനങ്ങൾ അഴിയുക. ഉറവാല ശാന്തര ചില ചങ്ങലകൾ പൊട്ടുക. ചില വേദനകൾ കർത്താവ് എടുത്തു മാറ്റുക. கர்த்தர் சில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சில சங்கிலிகள், கெட்டப்பட்ட சங்கிலிகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை இரத்தத்தை கொடுத்து விலக்கரையமாக வாங்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த பலத்தோட நீங்க போங்க. നാളെ നിങ്ങൾ വരാൻ ശ്രമിക്കുക. நாளைக்கு நீங்க வர வேண்டும். കർത്താവ് ധാരാളമായിട്ട് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. கர்த்தர் உங்களை மிகவும் தாராளமாக ஆசீர்வதிப்பார். ദൈവസന്നിധിയിൽ ദൈവശബ്ദം കേട്ടാൽ, ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்கள். ആ കേട്ട ശബ്ദത്തിന് മുമ്പിൽ, ஆமென், இந்த கேட்ட சத்தத்திற்கு முன்பாக കർത്താവ് ചില അത്ഭുതങ്ങൾ നടത്തും. ஆமென். இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சில அற்புதங்களை செய்வார். നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ ചില അത്ഭുതങ്ങൾ കർത്താവ് നടത്തും. உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வீட்டுல அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ഭക്തന്മാർ തമ്മിൽ സംസാരിച്ച് അത് കേട്ടു. ஆமென். கர்த்தருடைய பக்தர்கள், ஆமென், அவர் ரெண்டு பேரும் பேசுவதை கர்த்தர் காதோட கேட்கிறார் என்று வசனம் வாசிக்கிறோம். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് അവിടെ വന്നേക്കുന്നു? അത്രയും പേരുടെ ശബ്ദം കർത്താവ് കേട്ടില്ലയോ? ஆமென். അത്രയും പേരുടെ ശബ്ദം കർത്താവ് കേട്ടില്ലയോ? നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് അവൻ ഉത്തരം തരും. ஆமென். നിന്റെ യാചനകൾക്ക് അവൻ മറുപടി തരും.
ஆமென். அண்ணாவுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் மறுபடி கொடுத்தார். அதே மாதிரி கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். உங்களுடைய குடும்பத்தில் அற்புதத்தை கொண்டு வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். கையெழுத்து கர்த்தருக்கு மாற்றம் கொடுத்து எல்லாரும் கரங்களை அடித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. 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 ഈ കർത്താവ് നമ്മളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ഈ വചനം കേട്ട നിങ്ങളെ കർത്താവ് ധാരാളമായി അനുഗ്രഹിക്കട്ടെ. இந்த வசனத்தை கேட்ட உங்களை எல்லாத்தையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. പിന്നെ സൗഖ്യ കർത്താവ് ഉയരത്തിൽ തരട്ടെ. ஆமென். உயரத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுவாராக. എല്ലാ മക്കളെയും കർത്താവ് അനുഗ്രഹിച്ചു. உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பலத்தோட போங்க. നാളെയും കടന്നു വരിക. நாளைக்கும் வாங்க. നാളെയും കടന്നു വരിക. நாளைக்கும் வாங்க. കർത്താവിന്റെ വരവ് താമസമെങ്കിൽ ஆமென். கர்த்தருடைய வருகை தாமதம் என்றால் നാളെയും ഈ സമയത്ത് തന്നെ ஆமென் நாளை இந்த சமயத்துல ഇവിടെ മീറ്റിംഗ് നടക്കുന്നതായിരിക്കും. ஆமென் இந்த இடத்துல மீட்டிங் நடக்கும். കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் உங்களை ഈ ஆசீர்வதிப்பார். സമയം വരെയും വചനം പറയാൻ അനുവദിച്ച இந்த ഈ സഭയ്ക്കും പ്രദേശവാസികളായ ദൈവമക്കൾക്കും എൻ്റെ കർത്താവിൻ നാമത്തിലുള്ള വന്ദനം ഞാൻ അറിയിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆமென். இந்த சமயம் வர எனக்கு பிரசங்கிக்கும்படியாக சமயம் தந்ததும் ஊழியக்காரருக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென்.